டாஸ்னுடைய ஒருங்கிணைப்புல வந்து நம்ம மாடல் ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்க மாடல் ஸ்கூல்ஸ்க்கு நம்ம வானவியலை வந்து ரொம்ப அற்புதமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம். அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரலாற்றுல தமிழ்நாட்டுடைய அறிவியல் வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு மாணவர்கள் மத்தியில, அதுவும் குறிப்பா ஒரு தொடர்ச்சியா ஒரு 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 ஸ்கூல் டைப் கரிக்குலம் மாதிரியா நம்ம வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி நம்ம இந்த வானவியல் அஸ்ட்ரானமி வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து தளபதிகளா அல்லது வந்து ஆசிரியர்களா வந்து ஒரு பள்ளிக்கும் போய் ரொம்ப அற்புதமா வானவியல் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அனைத்து கருத்தாளர்களுக்கும் எனது மனமும் வந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப எளிமையா வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு நடத்திடலாம். பட் உண்மையிலே இதை கொண்டு போயிட்டு களத்துல மாணவர்கள் மத்தியில இதை வந்து கொண்டு போறதுங்கிறது உண்மையிலே ஒரு சவாலான விஷயம். அதை வந்து ரொம்ப மிக அற்புதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய புரிதல்ல கருந்துளை அப்போஸ் இன்னைக்கு நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாணவர்களுக்கான டாபிக்கா நம்ம இதை சொன்னதுனால நம்ம ஓரளவு நம்ம எளிமையா இதை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலில் அடுத்த அட்வான்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ கருந்துளை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம், நிறைய நம்ம வாசிச்சிருக்கோம். இது வந்து கடந்த ஒரு சில வாரங்களா வந்து டாக்டர் ரவிக்குமார், நமது நெருங்கிய நண்பர் ரவிக்குமார், வானவியல் மிக முக்கியமான ஒரு அறிவியல் சயின்ஸ் கம்யூனிகேட்டர் அண்ட் அவர் லெக்சரர், ஐபிடி பாலிடெக்னிக் லெக்சரராக இருக்கிற டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமா விண்மீன்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்ற, அதே மாதிரி நிலவுடைய தோற்றம், அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷன், ஸோ நிறைய வெரைட்டியான டாபிக்ஸ்ல வந்து நிறைய லெக்சர்ஸ் வந்து கொடுத்து ரொம்ப நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனுடைய கடைசி ஒரு முடிவா தொடர்ச்சியா வந்து இந்த கருந்துளை, ஏன்னா நம்ம ஒரு விண்மீனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம பார்க்கும்போது விண்மீனுடைய இறப்பு அப்படின்றதுல இந்த கருந்துளைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஒரு பங்கை வகிக்குதுங்கிறதுனால நம்ம கருந்தோன்னு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு 8th இருந்து இருக்கிற மாணவர்கள் மத்தியில நீங்க போயிட்டு அஸ்ட்ரானமின்னு சொன்ன உடனே ஒன்னு பிளாக் ஹோல், வார்ம் ஹோல் அப்படின்றதுதான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதை பத்தி புரிதல் இருக்கோ இல்லையோ, டைம் டிராவல், ஸ்பேஸ் டிராவல், ஃபியூச்சர் டிராவல் சொல்லி இந்த இந்த ஜார்கன்ஸை வந்து அவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் இருக்கிறதுனால நம்ம ஆசிரியர் ஒரு ரிசோர்ஸ் பர்சனா கருத்தாளராக நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு வந்து சரியான தகவல்களை, சரியான அறிவியல் தகவலை, உண்மையான தகவல்களை நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு இன்னைக்கு கையில வந்து மொபைல், ஆண்ட்ராய்டு, ஸ்மார்ட் போன்ல யூடியூப்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ நிறைய எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வந்து இது பத்தியான தகவல் தெரியலாம். பட் தகவல்களை வந்து அவங்களுக்கு உண்மையா இல்லை வந்து அறிவியல் பூர்வமா உண்மையா இல்லையாங்கிற அந்த ஒரு அதை வெரிஃபிகேஷன் பண்ற அளவுக்கான ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ நம்முடைய இது வந்து ரெண்டு விதமான, ஒன்று வந்து இந்த அஸ்ட்ரானமி டீச் பண்றது, ரெண்டாவது வந்து சரியான கருத்துக்களை, சரியான அஸ்ட்ரானமி கான்செப்ட்ஸ் டீச் பண்றது, ரெண்டு விதமா நம்ம இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளாக் ஹோல் அப்படின்ன உடனே நம்ம வந்து நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு ஸ்டாரோடைய எண்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாரோடைய ஆரம்ப கட்டங்கிறது வந்து அந்த கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ், ரைட்? ஸோ அது வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நெபுலா அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம பிரச்சனைக்கு பார்த்தா அப்போ ஜஸ்ட் ஒரு குயிக்காக நான் அதை வந்து ரீகேப் பண்ணிக்கிறேன். ஸோ நெபுலா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஸ்டார் ஃபார்மேஷனுடைய, அதாவது அந்த நட்சத்திரங்களுடைய தொட்டில் அல்லது அதனுடைய பிறப்பிடம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹீட், பெரும்பாலும் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும், மைனூட் அமௌண்ட் ஆஃப் ஹீலியம் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து இப்போ எப்படி நமக்கு வந்து மேகங்கள் பூமிக்கு மேல வளிமண்டலத்துல அலையிற மாதிரி இந்த கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ், இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் முழுக்க வந்து அங்கங்க இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து இதுக்கு ஒரு ஷேப் அப்படின்றது கிடையாது, ரைட்? அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிராப் நெபுலா, கேட்டை நெபுலா, நிறைய வித்தியாசமான ஷேப்ல வந்து நெபுலாவோட போட்டோஸ் வந்து நீங்க
நெட்ல பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து கேஸஸ்னால கேஸுக்கு வந்து அதோடைய அந்த லோக்கல் ரேண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கிற ஷேப் அதை எடுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரியான நேரத்துல வந்து சில, ஏன்னா நமக்கே தெரியும் இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விசை அல்லது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அது வந்து ஒரு பேசிக்கலி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அது வந்து உங்களுக்கு நார்மல், இப்போ வந்து நார்மல் கேஸ் எல்லா கேஸுக்குமே எல்லா மெட்டீரியலுக்குமே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. பட் இந்த கேஸ் கிளவுட்ஸ், இந்த நெபுலா கேஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பல கோடி மடங்கு சூரியனோட பல லட்சம் மடங்கு அதிகமான மாஸ் உள்ளதா இருக்கும். அப்போ இந்த ரேண்டம் ஃபிளக்சுவேஷன் என்ன ஆகும்னா சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகி உங்களுக்கு கிளம்பா மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த கிளம்பா மாற ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய மாஸ் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த மாஸ் கொஞ்சமா சேர்னதுக்கு அப்புறம் நான் வந்து மாஸ்ல சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நீங்க நல்லா டீட்டெயிலா வந்து ரவிக்குமார் நடத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன இந்த இந்த மாலிகுலர் கிளவுட்ஸ் வந்து கொஞ்சமா கிளம்ப் டுகெதர் ஆகி உங்களுக்கு வந்து மாஸ் ஃபார்ம் ஆகி அந்த டெம்பரேச்சர் ஸ்லோவா டெம்பரேச்சர் ஏன்னா உங்களுக்கு டியூ டு ரேண்டம் பொல்யூஷன் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் கேஸுக்குள்ள இருக்கிற அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கூடுனா இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இணைய ஆரம்பி அந்த தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது வெப்ப அணுக்கரு வினை அப்படின்னு. நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து அணுக்கரு வினைன்னு சொல்லுவோம், அணுக்கரு இணைவு வினை. இது பிகாஸ் ஆஃப் த தெர்மல் டெம்பரேச்சர்னால இட்ஸ் வெப்ப அணுக்கரு இணைவு வினைன்னு நம்ம சொல்லுவோம், அணுக்கரு இணைவு வினை. ஸோ இந்த அணுக்கரு இணைவு வினை அதுதான் அந்த வெப்பம் வந்து உங்களுக்கு தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுதோ தட் இஸ் த பர்த் ஆஃப் ஸ்டார். ஸோ ஒரு ஸ்டார் வந்து பிறக்கிறதுங்கிறது அந்த அந்த நொடி தான். ஸோ அப்போ இந்த இந்த கான்செப்ட் வந்து நம்ம தெளிவாக மாணவர்களுக்கு வந்து தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற அந்த டெர்மினாலஜி அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அவங்க வந்து அவங்களுடைய 8ஆம் வகுப்புல 9ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்புல நீங்க வந்து ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அவங்க கெமிஸ்ட்ரி புக்லயும் இருக்கு, பிசிக்ஸ் புக்லயும் இருக்கு. அதாவது சயின்ஸ் புக்ல கெமிஸ்ட்ரி போர்ஷன்லயும் இருக்கு, பிசிக்ஸ் போர்ஷன்லயும் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த டேர்ம் வந்து புதுசா இருக்காது. இது வந்து அவங்க ரெகுலரா பட் இதை வந்து அவங்களுக்கு ஓகே இது வந்து இதே நீங்க பாடப்புத்தகத்துல படிக்கிற இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான் இன்னைக்கு இந்த நட்சத்திரம் உருவாகிறதுக்கான அடிப்படையான ஒரு ஒரு ஃபியூவல் அப்படின்றத நம்ம அந்த மாணவர்களுக்கு நம்ம புரியும். ஸோ நம்ம ஏன்னா அஸ்ட்ரானமி நம்ம வந்து டீச் பண்ணும் போது இது தனி ஒரு ட்ராக்கா இருக்காம அவங்க படிக்கிற பிசிக்ஸ்லயோ இல்ல மேத்தமெட்டிக்ஸ்லயோ படிக்கிற கான்செப்டோட நம்ம மெர்ஜ் பண்ணும்பொழுதுதான் ஓகே நம்ம வந்து இது ரிலவெண்டா ஃபீல் பண்ணும். இல்லைன்னா இது தனி ஒரு தனி செப்பரேட் கோர்ஸ் ஆகும். இது பெருசா உங்களுக்கு வந்து அப்ப நம்ம படிக்கிற ஸ்கூல்ல படிக்கிறது தனியா இது தனியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பர்செப்ஷன் அவங்க வந்துடக்கூடாது. ஸோ அஸ்ட்ரானமி அப்படின்றது பிசிக்ஸோடைய ஒரு 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 இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க வைக்கிறதா நம்மளுடைய இன்னொரு நோக்கமா இருக்கும். ஸோ அப்போ இந்த நெபுலா வந்து கொஞ்சமா வந்து உங்களுக்கு ஸ்டாரா ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் சீக்வன்ஸ் ஆகி புரோட்டோஸ்டாரை வந்து அது கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அடுத்தது வந்து ஒரு புரோட்டோஸ்டார். நெபுலால இருந்து புரோட்டோஸ்டாருங்கும் புரோட்டோஸ்டாருங்கிறது அது ஒரு குழந்தை நட்சத்திரம். அது வந்து கொஞ்சமா அதனுடைய ஃபியூஷன் ஹீலியம் எல்லாம் ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியம் ஆகுது. தென் இட் பிகம்ஸ் தி மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். இப்போ மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாருங்கிறத நம்ம இன்னைக்கு பெரும்பாலான அதாவது மெயின் சீக்வன்ஸ்ங்கிறது அது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்காலத்துல இளமை பருவம் சொல்றோம்ல, அந்த இளமை பருவம் தான் மெயின் சீக்வன்ஸ். அதனால தான் அது மெயின் சீக்வன்ஸ். இப்போ சன் வந்து ஒரு மெயின் சீக்வன்ஸ். கிட்டத்தட்ட நீங்க சன்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு மாதிரி, ஏன்னா பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு 40 வயசு தண்டார் அவருக்கு வந்து அடுத்த ஒரு 40 வயசு அப்படின்ற மாதிரி ஒரு பாதி அவருடைய லைஃப்ல பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 பில்லியன் இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5 பில்லியன் இயர்ஸ் அதுக்கு வந்து ரிமைனிங் இருக்கு. ஸோ இப்போ இது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ஸ் புரோட்டோஸ்டார்ல நெபுலா டு புரோட்டோஸ்டார் டு மெயின் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபேசஸ் ஆஃப்கோர்ஸ் இது எல்லாமே ரவிக்குமார் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த புரோட்டோஸ்டார்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்டாரோடைய அந்த வாழ் காலத்தை அந்த அதனுடைய எவல்யூஷன் ஆஃப் லைஃப் தீர்மானிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறை மாஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஒரு பக்கம் வந்து இந்த பிரவுன் டுவார்ஃப் அப்படின்ற ஒண்ணு நம்ம பெரும்பாலும் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பிரவுன் டுவார்ஃப்ங்கிறது இந்த சோலார் அதாவது சூரியனோட மாசை விட கிட்டத்தட்ட 0.05 மாசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அந்த அந்த நெபுலா வந்து கொஞ்சம் கிளம்ஸ் ஆகும். ஆனா அந்த மாஸ் அந்த அந்த மாசோடைய அளவு வந்து அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கான டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து ராலே கிரைட்டீரியன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த 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 ஒரு நெபுலா வந்து ஒரு ஸ்டாரை கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு மாஸ் கிரைட்டீரியன் இருக்கு. இந்த மாஸ் கிரைட்டீரியனுக்கு கீழே வர்றதுனால என்ன ஆகும்னா
அது வந்து உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகாம அது வந்து கிளம்ஸா இருக்கும். ஸோ அது வந்து தட்ஸ் கால்ட் ப்ரௌன் டுவார்ஃப் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த நிறைய சோலார் சிஸ்டத்துல நம்மளுடைய ஜூபிட்டர் ஜூபிட்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான அது வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்டாரா ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஆக முடியாம ஒரு வாய்ப்பு இழந்த ஒரு ஸ்டாரா வந்து நம்ம வந்து ஜூபிட்டரை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதனுடைய மாஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த கிரைட்டீரியா கீழே இருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌன் டுவார்ஃப் ஸ்டேஜ்ல தான் அது வந்து, இல்லைன்னா கொஞ்சம் அது அதிகமா இருந்தா ஒரு ஜூபிட்டர் கூட ஒரு ஸ்டாரா இருக்குங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து இட் ஸ்டே அஸ் ஒரு பிளானட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இந்த ப்ரௌன் டுவார்ஃப்ங்கிறது நெபுலால நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகாம அதுக்கு இக்னிஷனை பத்தாம போன அதை வந்து ப்ரௌன் டுவார்ஃப்ங்கிறது ரொம்ப ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஜெயண்ட்ங்கிறது. அது ஒரு 1 மாஸ், ஒரு சோலார் மாஸ், 2 சோலார் அப்படின்ற ரேஞ்சில் வர்றது எல்லாமே உங்களுக்கு ரெட் ஜெயண்ட் ஃபேஸ்ல வரும். அந்த ரெட் ஜெயண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் நமக்கு தெரியும் அதனுடைய ரெட் ஜெயண்ட் ஃபேஸ்ல அதாவது மெயின் சீக்வன்ஸ்ல அதாவது ஃபுல்லா அதனுடைய ஹைட்ரஜன் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் ரெட் ஜெயண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பிரஷன் ஆகி ஒயிட் டுவார்ஃபா மாறுது. அதுக்கப்புறம் 10 மாஸ் சோலார் மாஸ் சூப்பர் ரெட் ஜெயண்ட் ஆகி, ஏன்னா அதோடைய சூப்பர் ஜெயண்ட் 10 டைம்ஸ் இங்க போட்டிருக்கு பாருங்க படத்துல வந்து 10 டைம்ஸ். அடுத்தது வந்து 30 டைம்ஸ் வந்து போனீங்கன்னா அது சூப்பர் ஜெயண்ட்ல அது பிளாக் ஹோலா. இந்த அப்போ 4 விதமான எவல்யூஷன் இருக்கு. ஒரு நெபுலாவுக்கு 4 விதமான எவல்யூஷன். ஒன்று வந்து ப்ரௌன் டுவார்ஃபா மாறலாம், அல்லது ரெட் ஜெயண்ட் போயிட்டு ஒயிட் டுவார்ஃபா மாறக்கூடிய வாய்ப்பு, அல்லது சூப்பர் ஜெயண்ட்ல இருந்து நியூட்ரான் ஸ்டாரா மாறக்கூடிய வாய்ப்பு, அப்புறம் சூப்பர் ஜெயண்ட்ல இருந்து பிளாக் ஹோல். அப்போ அதனுடைய மாஸ் கிரைட்டீரியா பாருங்க. 1 மாஸ் சோலார் எம் போட்டு அந்த பக்கத்துல ஒரு சர்க்கிள் போட்டு டாட் வச்சதுங்கிறது அது சோலார் மாஸ் மீன் பண்ணுது, ரைட்? ஓகே. ஸோ அப்போ ரெட் ஜெயண்ட்ல வந்து நம்ம ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரெட் ஜெயண்ட் வந்து நம்ம பெட்டல் ஜூஸ் அன்டாரஸ். பெட்டல் ஜூஸ்ங்கிறது நம்ம தமிழ்ல வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அன்டாரஸ்க்கு வந்து கேட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டல் ஜூஸ் அண்ட் அன்டாரஸ். பெட்டல் ஜூஸ் இப்ப தெரியுதா? இப்போ இந்த குளிர்காலங்கள்ல இவரை விட்டுருங்க, பேர் என்ன, சாரை விட்டுருங்க, திருச்சி சார் வந்து ஜெயக்குமார் சாரை விட்டுருங்க, ஜெயபால் சாரை விட்டுருங்க, அவருக்கு தெரியும். பட் அதர் தான் ஜெயபால் சார், அதர் பீப்புள், பெட்டல் ஜூஸ் ஸ்டார் வந்து இப்போ தெரியுமா? வானத்துல தெரியுதா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. பெட்டல் ஜூஸ் ஸ்டார் வந்து இப்ப வானத்துல தெரியாது சார். நான் ஒரு 9 o'clock மேல விசிபிள் ஆகுது சார் ஈஸ்ட்ல. 9 o'clock மேல விசிபிள் ஆகுது. எந்த இடத்துல எங்க தெரியுது? எந்த இடத்துல எந்த சைடுல தெரியுது? ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் அத இன்னும் துல்லியமா சொல்லுங்க. ஈஸ்ட்னா இது கரெக்ட்டா ஈஸ்டா இல்ல சவுத் ஈஸ்டா? சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் சார். சவுத் ஈஸ்ட். ஓகே. ஓகே. சோ அது வந்து எந்த கான்ஸ்டலேஷன்ல வருது? இது ஓரியன் கான்ஸ்டலேஷன் சார், பீட்டல்ஜூஸ். ஓகே. ஓரியான்ல எந்த கான்ஸ்டலேஷன்ல அது அதனுடைய பொசிஷன்? டவுன் சார், கீழ இருக்கும். கீழே அதாவது ஓரியானோடைய அவர் வந்து வால் வச்சுட்டு இருப்பாரு. அதுல வந்து எல்லா கான்ஸ்டலேஷனுக்குமே வந்து ஒரு சில 1-2 பிரைட் ஸ்டார் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணலாம். அதுல வந்து இங்க ஓரியான்ல 2 முக்கியமான பிரைட் ஸ்டார் வந்து ஒண்ணு வந்து அப்கோர்ஸ் அந்த நடுவுல 3 பெல்ட் மாதிரி இருக்கிறது, அது வர மேல தோல் பட்டையில இருக்கிறது வந்து பெட்டல் ஜூஸ். அப்புறம் அதோடைய கால் செருப்பு கச்சையில இருக்கிறது வந்து ரைகல் தானே? ரைகல் தானே? ஸோ அப்போ 2 ஸ்டார் இருக்கும். ஸோ அப்போ இந்த பெட்டல் ஜூஸ்ங்கிறது ஒரு சூப்பர் நோவா, அது கடைசியா வந்து சூப்பர் ரெட் ஜெயண்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனுடைய சைஸ் வந்து உண்மையிலேயே பூமியோட ரொம்ப அது பெருசு. அதே மாதிரி அன்டாரஸ்ங்கிறது, அன்டாரஸ் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கார்பியன் கான்ஸ்டலேஷன் சார். ஸ்கார்பியோல அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ வரும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது இந்த ஓரியானுக்கு இன்னும் சவுத் பக்கம் போயிடாது. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சவுத்துல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த ரெட் ஜெயண்ட் கேசஸ் தான். ஓகே. ஸோ ரைட். இப்போ நம்ம இந்த விண்மீன் முதல் பிறப்பு முதல் இறப்பு வரை வந்து ரொம்ப தெளிவா டீடைல்டா அவருடைய லெக்சர்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் என்னாங்கன்னா அது வந்து நியூட்ரான் ஸ்டாரா இல்ல ஒயிட் டுவார்ஃபா அல்லது வந்து பிளாக் ஹோலாங்க இருக்கு.
இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாத்தீங்கன்னா 2 விதமான எக்ஸ்ப்ளோஷன் சொல்றாங்க. ஒண்ணு வந்து கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது. கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா எதுக்கு எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாரோடைய மாஸ் வந்து கிட்டத்தட்ட 8, அதாவது சூரியனோட மாசை விட 8 மடங்கு அதிகமா உள்ள நட்சத்திரங்களோட நிறை இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன ஆகும்னா, அது அப்கோர்ஸ் இந்த ரெட் ஜெயண்ட்ங்கிறதுலாம் அங்க வந்து இந்த கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஸோ எப்படி நடக்கும்? ஏற்கனவே நீங்க அந்த விண்மீன் அந்த ஸ்டாரோட லெக்சர்ல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து மேசிவான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேசிவான ஒரு 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 ஆப்ஜெக்ட்ங்கிறத விட அது வந்து ஒரு 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 கேஸ் ஒரு ஒரு கேஸ் பர்னிங் கேஸ் மாதிரி வச்சுங்களேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராவிட்டி, அது 2 விதமான ஃபோர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது உள்நோக்கிய ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதை பிடிச்சி உள்ள ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈர்க்கிற விசையை வந்து வெளியில புஷ் பண்ணி தடுக்கிறதுக்கு ப்ரெஷர், அதாவது வெளிநோக்கிய ஒரு விசை, அப்பதான் அது வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். இந்த வெளிநோக்கிய விசையை யார் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு விதமான விசை வந்து அங்கிருந்து வருது. ஒரு விசை இங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஹீலியமோ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன்லாம் வந்து சும்மா ரெஸ்ட்ல இருக்காது, எல்லாமே என்ன ஆகும், மூவ் ஆயிட்டு இருக்கு கண்ணா புண்ணான், ரைட்? இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ இந்த நம்ம ரூம்ல வந்து எக்கச்சக்கமான ஏர் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த ஏர் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது, இந்த ரூமோட இந்த வால் இந்த சுவர் மேல வந்து தொடர்ச்சியா மோதிக்கிட்டே இருக்கு, என்னோட முகத்துல மோதுது, என்னோட உடம்புல எங்களை. அப்போ இந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து ரேண்டம் மோஷன் பாத்தீங்கன்னா ரேண்டமா கொலைட் ஆகுது இல்ல, இட் கிவ்ஸ் அ பிரஷர் டியூ டு த ரேண்டம் மோஷன் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அல்லது ஹீலியம் இன் த ஸ்டார். ஸோ இது வந்து தெர்மல் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் பிரஷர்னா பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் ஒரு ரேண்டம் மோஷன் இருக்கு. அப்போ ரேண்டம் மோஷனால உருவாகிற அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்வர்ட் கிராவிட்டியை என்ன ஆகும், அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா இந்த ரேண்டம் மோஷனால உருவாகிற ப்ரெஷர் வந்து உண்மையிலே கிராவிட்டியை வந்து ஸ்டேபிள், அதாவது அதை வந்து தடுக்கிறதுக்கு பத்தாது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமையா இல்லை. இன்ஃபேக்ட் அது அந்த அப்போ வந்து ஸ்டாரோடைய இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரியலி அந்த நேரத்தில், அதாவது 100 years ago அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல எப்படி வந்து கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகம், அதாவது ரேண்டம் மோஷனால, அதாவது இந்த கேஸ்னால வர ப்ரெஷர் வந்து இன்வர்டு ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ப்ரெஷரோட கம்மியா இருக்கும் போது எப்படி வந்து இந்த ஸ்டார் வந்து ஸ்டேபிளா இருக்கு, இந்த ஸ்டாரோட ஸ்டெபிலிட்டி வந்து புரிஞ்சுக்காம ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதாவது தென் ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன புதுசா அர்த்தம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த இன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த கேஸ் கொடுக்குற ப்ரெஷரோட சேர்ந்து இன்னொரு ப்ரெஷரும் வருது. அந்த ப்ரெஷர் பேர் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரேடியேஷன் ப்ரெஷர்னா நம்ம சொன்னால உள்ள தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் மாறும். அந்த ஃபியூஷன் நடக்கும்போது கூட சேர்த்துனா உங்களுக்கு வந்து நிறைய லைட் ப்ரொடியூஸ் ஆகும். காமா ரேஸ்ல இருந்து நிறைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிறது இட்ஸ் ரேடியேஷன் தானே. So this electromagnetic waves will also gives the pressure. So இது ரேடியேஷன் சொல்றதுனால என்னது, இந்த அடிஷனலா இந்த ரேண்டம் மோஷனால வர ப்ரெஷரோட சேர்த்து இன்ஃபேக்ட் அந்த ப்ரெஷரோட இந்த ரேடியேஷன் கொடுக்குற ப்ரெஷர் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ப்ரெஷர் தான் வந்து உள்நோக்கி இருக்கிற அந்த இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி, ஸோ பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன் ப்ரெஷர் இட்ஸ் த ஸ்டார் இஸ் ஸ்டேபிள். ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் முடிஞ்சு கொஞ்சம் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் முடியும்னா ஆட்டோமேட்டிக் ஹைட்ரஜன் எல்லாம் ஹீலியமா மாறிடும். ஹீலியம் அடுத்து நான் உங்களுக்கு கார்பனா மாறும், கார்பன் அடுத்துல அப்படியே கொஞ்சமா போய் நான் கடைசி எங்க போய் நிற்கும், கடைசியா வந்து அயான் மாறும். ஏன்னா ஒரு ஒன்றா மாற அயானுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்ததா மாறுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டேபிலிட்டி கிடையாது. அப்போ அயானுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காது, ரைட்? அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாரோடைய கோர் ஃபுல்லா வந்து அயானா இருக்கும். மேல் லேயர் மட்டும் உங்களுக்கு வந்து ஹீலியமோ இல்ல ஹைட்ரஜனோ கொஞ்சம் அங்கங்க மேல வந்து ஒரு லேயர், ரைட்? சோ இப்போ இந்த கோர் உங்களுக்கு ரொம்ப அதிகமான அந்த கோர் அயனோட அந்த இன்னர் கோரோடைய மாஸ் ரொம்ப அதிகமான ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இன்னும் கிராவிட்டி அதிகமாகி இந்த ரேடியேஷன் ப்ரெஷர் வந்து தாங்களுடைய அளவுக்கு வந்து பத்தாது. அப்படின்னா இன்னும் ரேடியேஷன் ப்ரெஷரும் வீக் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்நோக்கி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ நான் கிராவிட்டினா அது ஈர்ப்பு விசை வந்து அது வின் பண்ணிருச்சு. இப்ப உள்நோக்கி கொலாப்ஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ், அப்கோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன்ங்கிறது அது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். இந்த எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே வந்து இதெல்லாமே ஒரு குவாண்டம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது
நியூட்டன் இயற்பியல்ல ஒபே பண்ற ஆப்ஜெக்ட் எல்லாமே குவாண்டம் இயற்பியல ஒபே பண்ற ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர், அந்த எலக்ட்ரான் ஆட்டத்துக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் வந்து நீங்க எலக்ட்ரானை வந்து நீங்க ரொம்ப க்ளோஸரா வந்து நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா, ஒரு ஆட்டத்துக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ளனா உங்களுக்கு புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ்க்குள்ள இருக்க முடியாது, ரைட்? ஸோ அப்போ வெளியில தான் சுத்திட்டு இருக்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இன்வர்டு கிராவிடேஷனல் ப்ரெஷர் வந்து உள்ள, அதாவது ப்ரெஷர் உள்ள, அதாவது உங்களுக்கு உள்நோக்கி சுருங்க இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ண, பட் இது இந்த எலக்ட்ரான் cannot go inside the nucleus. அப்பனா அது ஆட்டோமேட்டிக்கா it will try to give a outward pressure, ரைட்? இந்த எலக்ட்ரானோட டீஜெனரசி ப்ரெஷர் என்ன ஆகும்னா, மேல அதை புல் பண்ண, அதை வந்து அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். பட் ஆனா இதோட மாஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த கிராவிட்டி வந்து எலக்ட்ரான் டீஜெனரேட் ப்ரெஷர்லாம் அதை தாண்டி போய் என்ன பண்ணணும், பயங்கர வேகமா வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இன்னும் ரொம்ப ஹெவியான ப்ரெஷர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்கு, அயான் இருக்கிறதுனால எல்லா விதமான அயான் வரைக்கும் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். அப்போ இங்க வெளியில, அதாவது அந்த ஆட்டத்தை சுத்தி வெளியில இருக்கிற எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸும் சேர்ந்து என்ன ஆகும்னா, தே பிகம் அ நியூட்ரான். ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் என்ன ஆகும், தே கம்பைன் அண்ட் பிகம் அ நியூட்ரான், ரைட்? So இந்த நியூட்ரான் என்ன ஆகும்னா, this neutron will give again outward pressure. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டீஜெனரசி இருக்கும், டீஜெனரசி ப்ரெஷர் இருக்கும். அதை வந்து இந்த அயான் கோர் வந்து அதனுடைய கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த நியூட்ரான் எலக்ட்ரான் டீஜெனரேட் ப்ரெஷர்லாம் தாக்கு பிடிக்க முடியாம உள்ள நோக்கி சுருங்க ஆரம்பிக்கும், அதாவது கிராவிடேஷன் கொலாப்ஸ் ஆகும். ஸோ இப்போ கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, உள்நோக்கி இன்னும் ரொம்ப டைட்டா பேக் ஆக ஆரம்பிக்குது. வெளியே சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டானோட சேர்ந்து என்ன ஆகுது, இட் வில் பிகம் அ நியூட்ரான். ஸோ அப்போ இந்த நியூட்ரான்ஸ்லாம் என்ன ஆகுது, நியூட்ரான்ஸ் என்ன ஆகும், அது வில் ட்ரை டு கிவ் அகைன் அவுட்வர்ட் ப்ரெஷர். ஜஸ்ட் a minute, சார்ஜ் போட்டுட்டேன். ஓகே. ஸோ இந்த நியூட்ரான் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த நோக்கி சுருங்கி கொண்டிருக்கிற, அதாவது உள்நோக்கி உள்ள, அதாவது கிராட் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்க அந்த மாசை வந்து இதை வந்து தடுத்து ட்ரை பண்ணும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, வேகமா வந்து எல்லா திசையில இருந்தும் அந்த கொலாப்ஸ் ஆகி உள்ள வருது. இப்போ கொலாப்ஸ் ஆகி உள்ள வரும்போது என்னன்னா, புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் சேர்ந்து நியூட்ரான் மாறி நியூட்ரான்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வருது. அப்ப என்ன, சடனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் நடக்குது, அதாவது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ பேலன்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, தென் தட் வில் பி a kind of ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு தூரமா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ரில் போடுறான்னு வச்சுங்களேன். ட்ரில் போடும்போது நமக்கு வந்து அந்த போய் அடிக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகி, வைப்ரேஷன் வந்து ஒரு சவுண்ட் ஷாக் உருவாகினா அந்த ஷாக் வேவ் வந்து டிராவல் ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த இன்வர்ட் கிராவிடேஷனல் கொலாப்ஸ் வந்து அவுட்வர்ட் நியூட்ரான் ஸ்டாப் பண்ணும்போது தேர் வில் பி a சடன் ஒரு ஷாக் வேவ் வந்து வெளில வரும். இந்த ஷாக் வேவ் வந்து எப்படி வருதுன்னா, இந்த ஷாக் வேவ் எது மூலமா டிரான்ஸ்ஃபர், இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்வர்டா வரும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் நியூட்ரான் நியூட்ரான் ஆகி நியூட்ரான் ப்ரெஷர் வந்து மேல பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகி, இந்த ஷாக் வேவ் வந்து இட் வில் ட்ரை டு டிராவல் அவுட்வர்ட்ஸ். யார் மூலமானா, அங்க வந்து நியூட்ரினோன்னு ஒருத்தர் முக்கியமா, அந்த நியூட்ரானோட சேர்ந்து நியூட்ரினோவும் எக்கச்சக்கமா ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த வெரி ஸ்ட்ராங் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரினோ ப்ரொடக்ஷன் வந்து எங்கன்னா, இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல தான் வந்து நியூட்ரினோ வந்து அவ்வளவு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த நியூட்ரின் ஆகும்னா, இந்த ஷாக் வேவை அது வந்து கேரி அவுட் பண்ணி, இந்த ஷாக் வேவ் மூலமா ஒரு டெம்பரேச்சரை கேரி அவுட் பண்ணி, வெளியில இருக்கிற நான் சொன்ன பாத்தீங்களா, வெளி லேயர்ல இருக்கிற கோர்ல தான் அயான் நிறைய இருக்கும். வெளியில வந்து அங்க பேட்சா வந்து உங்களுக்கு ஹீலியமோ இல்ல வந்து ஹைட்ரஜனோ, அந்த லைட்டஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இந்த ஷாக் வேவ்னால வர்ற அந்த அவ்வளவு பெரிய டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா, இந்த ஷாக் வேவ் வந்து கொஞ்சம் வெளியில இருக்கிற அவுட்டர் லேயரை வந்து புஷ் பண்ணி வெளியில் கொண்டு போகும். ஸோ இந்த புஷ் பண்ணி வெளியில ஷேட்டர் ஆகி வெளியில போறது தானே அது பெரிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன், ரைட்? ஸோ இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கேட்கலாம், அயான் தான் அதுக்கப்புறம் எதுவுமே ஃபார்ம் ஆக முடியாது இல்லை. அப்புறம் எப்படி வந்து கோல்டு ஃபார்ம் ஆச்சு, யுரேனியம் ஃபார்ம் ஆச்சு? ஏன்னா அயானுக்கு அப்புறம் எவ்வளவு எலமெண்ட்ஸ், ஹையர் எலமெண்ட் இருக்குல்ல, அப்போ லெட் ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ கோல்டு எப்படி ஃபார்ம் ஆகும்? கோல்டு இட் செல்ஃப் இஸ் ஹையர் தன் தி அயன், ரைட்? இப்போ கோல்டு மற்ற எலமெண்ட்ஸ்ல எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா,
இந்த ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் பொழுதுதான் அந்த ஷாக் வேவ் வந்து அதோட ஹெவி டெம்பரேச்சர்ல என்ன ஆகும்னா வெளியில வர்ற எல்லா ஆட்டமும் உள்ள இருக்க சேர்ந்து எல்லாமே நான் மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெவி எலமெண்ட் ஃபார்மேஷன் வந்து நடக்குது அப்படின்றத அவங்க ரீசெண்டா வந்து நம்ம அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீங்க வந்து இப்போ நம்ம இந்த பூமியில நம்ம வந்து தங்கத்தை தோண்டி தோண்டி எடுக்கிறோம்ல, சில நாடுகள்ல சில இடங்கள்ல கிடைக்குது, ஆப்பிரிக்காவில் மற்ற சுரங்கங்கள்ல. இந்த தங்கம்ங்கிறது வந்து பூமியில உருவாகல. தங்கம்ங்கிறது வந்து எங்கேயோ ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ உருவான ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல சிதறடிக்கப்பட்ட அந்த சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன்ல உருவான தங்கங்கள் சிதறடிக்கப்படும் போது இந்த இன்டர்ஸ்டெல்லார் மீடியத்துல சிதறடிச்சு அதை சுத்திட்டு இருக்கும் போது நம்ம சன் ஃபார்ம் ஆகி இங்க சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் போது அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்த ஒரு எலமெண்ட். இன்ஃபேக்ட் அவ பாருங்க, அப்போ நம்ம கையில காலில் போட்டிருக்கிற ஒரு தங்கம் அல்லது நீங்க ஒரு யுரேனியம் பிளாட்டினம், ஸோ இது எல்லாமே என்னது, நீங்க ஒரு ஸ்டாரோட ஏதோ ஒரு தூரத்துல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான, ஸோ இந்த இந்த ஒரு தகவலை வந்து நீங்க ஒரு ஆச்சரியத்தோட அவங்க சொல்லணும். நமக்கு மேபி ஓகே இது வந்து இது நம்ம நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஓகே இது நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கலாம். பட் நம்ம தங்கம் அல்லது வைரம் தங்கமோ இல்ல வந்து பிளாட்டினமோ இந்த மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாம் பூமியில உருவாகல. இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பல கோடி தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு காலத்துல உருவான ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன் உருவான இந்த தங்கம் தான் வந்து நமக்கு உள்ள வந்திருக்கு. இதுக்கு வந்து அப்படின்ற ஒரு தகவல் நம்ம சொல்லும்போது மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அது தெரியும், அதை பத்தி அடுத்தது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தகவல் நம்ம ஹெவி எலமெண்ட் ஃபார்மேஷனுங்கிறத சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம தகவலை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு டெஃபினட்டா இட் வில் பி அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் பொழுது இந்த எனர்ஜி வருது பாத்தீங்களா, இந்த எனர்ஜி இந்த சூப்பர் கிராவிட்டி, இந்த அயன் கோர் கொலாப்ஸ் சொன்ன பாத்தீங்க, இதெல்லாம் வந்து 10 ஹவர்ஸ்ல இதெல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். அப்போ இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூரியன் வந்து 10 பில்லியன் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கு. ரைட். இந்த 10 பில்லியன் ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது எவ்வளவு எனர்ஜியை வந்து நமக்கு வந்து அது வெளியில, அதாவது ரேடியேஷன் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு. சோலார் பிளேயர்ஸ், சோலார் ஸ்டார்ம்ஸ், எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து 10 பில்லியன் இயர்ஸ்ல வந்து அது எவ்வளவு எனர்ஜியை வெளியிட்டு இருக்குமோ அவ்வளோ எனர்ஜியை இந்த சூப்பர் அந்த வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இல்ல வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் ஹவர்ஸ்ல அவ்வளோ எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன்ல வெளியில வரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்லயே நடக்கிற அந்த காஸ்மிக் ஈவெண்ட்ஸ்ல சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஜைஜாண்டிக் எனர்ஜி எக்ஸ்ப்ளோஷன். ஏன்னா அது மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்து அவ்வளோ குயிக்கான டைம்ல அவ்வளோ எனர்ஜி வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அந்த சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்கும்போது ஈவன் சொல்லுவாங்க பகல்லே வந்து நம்ம அதனுடைய அந்த இதை பார்க்க முடியும் அப்படிமா இருக்காங்க. சில 1000 இயர்ஸ் முன்னால 500 இயர்ஸ் முன்னாலாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல வந்து அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து அவங்க பகல்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு நில அளவுக்கு பெருசா வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக பெரிய அளவுக்கான ஒரு எனர்ஜி வெளியில தள்ளக்கூடிய ஒரு ஈவெண்டா இருக்கும். எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் அதனுடைய வாழ்காலத்துல அவ்வளோ வருஷம் எமிட் பண்ண எனர்ஜி அந்த வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹவர்ஸ்ல எமிட் பண்ணிடும். ரைட். இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் பேர் தானே சொல்லுவோம்னா கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். ஏன் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த கோர் கொலாப்ஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒண்ணு அது வந்து நியூட்ரான் ஸ்டாராவோ அல்லது பிளாக் ஹோலாவோ மாறக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ப்ராசஸ். இந்த நான் என்ன சொன்னேன், இந்த அயான் கோர் வந்து உள்நோக்கி சுருங்குது. இப்ப நியூட்ரான் வந்து வெளியில நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ரைட். ஒரு ஷாக்வே உருவாயும் ஷாக்வே தான் வெளியில வந்து உங்களுக்கு அந்த எல்லாமே வெளியே வருது. அந்த ஹெவி எலமெண்ட் ஃபார்மேஷன் இருக்கு. அந்த ஹெவி எலமெண்ட் ஃபார்மேஷனும் அந்த பர்டிகுலர் சூப்பர்னோவால ஃபுல்லா தங்கம் ஃபார்ம் ஆகுமா இல்ல வந்து பிளாட்டினம் ஃபார்ம் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்டாரோடைய மாசை பொறுத்து, அது வந்து அவ்வளவு அதோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து, அது எவ்வளவு அந்த கொலாப்ஸ் ஆகும்போது அது அவுட்டர் லேயர்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சுங்கிறத பொறுத்து. ஸோ அதை வந்து எல்லா ஸ்டாருமே தங்க உருவாகும், எல்லா ஸ்டாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் அந்த ஸ்டாரோடைய அவுட்டர் லேயர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் பொறுத்து. இன்ஃபேக்ட் ஐ திங்க் 2017-18 ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுடைய ரெமினன்ஸை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வெளியில வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட மாசோட அதிகமான தங்கத்தை வந்து அதை எமிட் பண்ணுச்சுன்னு சொல்லி அதை வந்து அவங்க பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அவ்வளோ தங்கம் வந்து வெளியில அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல ஃபார்ம் ஆச்சுங்க. ரைட். ஸோ இப்போ இந்த அயான் கோர் வந்து கொலாப்ஸ் ஆகி நியூட்ரான் டீஜெனரசி ப்ரெஷர் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சொல்லுவோம். இந்த நியூட்ரான் வந்து வெளியில நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ஒருவேளை இந்த
இன்வர்ட் அயான் கோர் கொலாப்ஸ் ஆகி வெளியில நியூட்ரான் டீஜெனரசி வந்து வெளியில கொடுக்குற பிரஷர் பேலன்ஸ் ஆகி நின்றுச்சுன்னா தட் பிகம்ஸ் தி நியூட்ரான் ஸ்டார். அதாவது உள்நோக்கி வர கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இந்த நியூட்ரான் பிரஷர் வந்து பேலன்ஸ் பண்ணிச்சுன்னா தென் அது வந்து நியூட்ரான் ஸ்டார் ஆயிடும். இல்ல அதனுடைய மாஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது மாஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த சன்னுடைய மாசோட ஒரு 4 மடங்கு அதிகமா இருக்குல்ல, 5 மடங்கு அதிகமா இருக்குன்னா, அதாவது நான் சொல்றது என்னது, ஸ்டாரோட மாஸ் இல்ல, அந்த அயான் கோர், அதாவது எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடந்து உள்ள அயான் கோர் நடக்குது பாத்தீங்களா, அந்த அயான் கோரோடைய மாஸ் வந்து ஒரு 3-4 மடங்கு சூரியனோட மாசோட அதிகமா ஆச்சுன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து நின்று அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நியூட்ரானோட ப்ரெஷருக்கு வந்து வலிமை பத்தாது. அப்ப என்ன ஆகும்னா ஃபைனலா வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னா கிராவிட்டி தான் வின் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் இட் கம்ப்ளீட்லி கொலாப்சஸ் அண்ட் இட் பிகம்ஸ் தி பிளாக் ஹோல். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த கோர் கொலாப்ஸ் சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன் தான் ஒரு மிக ரைட். ஓகே, ஸோ இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா இந்த தெர்மோ நியூக்ளியர் சூப்பர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இது வந்து எங்க நடக்கும்னா ஒயிட் டுவார்ஃப்ல நடக்கும். ஒயிட் டுவார்ஃப்னா இது வந்து ஒயிட் டுவார்ஃப் வித் பைனரி 2, அதாவது வெறும் ஒயிட் டுவார்ஃப், ஒரு சிங்கிள் ஒயிட் டுவார்ஃப்ல நடக்காது. ஒயிட் டுவார்ஃப் வித் பைனரி கம்பெனியன், அதாவது ஒரு ஒயிட் டுவார்ஃபோட ஒரு பைனரி இன்னொருத்தர் இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டாவது டைப் சூப்பர் எக்ஸ்பிரஷன் நடக்கும். ஓகே, எனிவே ஒயிட் டுவார்ஃப் பத்தி ஆல்ரெடி ஐ திங்க் நீங்க அது ஒயிட் டுவார்ஃப் எப்போ ஃபார்ம் ஆகும் இருக்க சொன்னா பாத்தீங்களா, அங்க பாருங்க இந்த எலக்ட்ரான் டீஜெனரேட், அதாவது அயான் கோர் உருவாயிருச்சு, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டீஜெனரசி பிரஷரை வந்து தாங்க முடியாம என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் உள்ள போயிட்டு நியூட்ரான் டீஜெனரசி பிரஷர்னால பேலன்ஸ் ஆகி நின்றுச்சுன்னா நியூட்ரான் ஸ்டாரம் ஆகிடும். இல்லைன்னா அது வந்து ஸோ சில நேரங்களில் வந்து அதனுடைய மாஸ் வந்து 8 மடங்கு கூட கம்மியா இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா ஸோ அப்ப என்ன மாஸ் வந்து 8 சோலார் மாஸ் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் டீஜெனரசி பிரஷரே வந்து அந்த இன்வெர்ட் கொலாப்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமை வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த மாதிரி எலக்ட்ரான் டீஜெனரசி பிரஷர்னால பேலன்ஸ் பண்ணப்படுற அந்த ஸ்டார் கடைசி கால ஸ்டாரோட கடைசி காலம் என்னதுன்னா தட் பிகம்ஸ் ஒயிட் டுவார்ஃப்னு சொல்றோம். வெள்ளைக்குள், தமிழ்ல வந்து வெள்ளைக்குள்ள, ஆங்கிலத்துல வந்து ஒயிட் டுவார்ஃப், DWARF ஒயிட் டுவார்ஃப் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒயிட் டுவார்ஃப்ங்கிறது அகைன் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் டெத் ஸ்டார். என்ன அங்க வந்து உங்களுக்கு அதனுடைய ஹைட்ரஜன்லாம் ஹீலியமா மாறி ஹீலியம். இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னா இந்த ஒயிட் டுவார்ஃப்ல வந்து உங்களுக்கு வந்து பெருசா அயான் இருக்காது, அதிகமா அயானுடைய ரொம்ப அயான் மாறுறது வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அது கார்பன், பெரும்பாலும் ஒயிட் டுவார்ஃப் வந்து அதனுடைய மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஹைட்ரஜன்லாம் ஹீலியமா மாறும், ஹீலியம்லாம் திரும்ப பிகம்ஸ் கார்பன் ஆயிரும். கார்பன் திரும்ப அடுத்தது ஃபார்ம் ஆகி அடுத்த லெவல் எலமெண்டா மாறுறதுக்கான டெம்பரேச்சர் வந்து பார்த்தா, ஏன்னா அதோட மாஸ் அவ்வளவு அதிகம் இல்லை. ஸோ அப்போ அதனால அந்த கார்பன் ஆக்சிஜனுக்கு அப்புறம் பெருசா போகாதனால அந்த கார்பன் அளவுலேயே அது வந்து நாகும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெர்ட் பிரஷர் உள்ள வந்து எலக்ட்ரான் டீஜெனரசி பிரஷர்னால அது ஸ்டேபிள் ஆகி அதை நின்றுட்டு இருக்கும், ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது ஒருவேளை அந்த ஒயிட் டுவார்ஃப் பக்கத்துல வந்து ஒரு ரெட் ஜெயண்ட் பைனரி கம்பெனியன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெட் ஜெயண்ட் ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பைனரி கம்பெனியன், இல்ல ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல மேசிவான ஒரு ஸ்டார் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒயிட் டுவார்ஃப் உடைய இந்த அஃப்கோர்ஸ் ஒயிட் டுவார்ஃப் ஆல்சோ ஹஸ் a strong gravity. ஸோ இந்த மூணுமே ஒயிட் டுவார்ஃப், நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோல் மூணுமே இட்ஸ் a source of strong gravity. ஏன்னா இதெல்லாமே என்னது ரொம்ப டைட்லி பேக்கா இருக்கிறதுனால என்ன ஆட்டோமேட்டிக் கிராவிட்டி அதிகமா. அப்போ இந்த பக்கத்துல இருக்கிற அதோடைய கம்பெனியன் ஸ்டாரோடைய அதுல இருந்து மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா உள்ள இழுத்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அப்போ ஸ்லோவா வந்து அதோடைய மாஸ் பில்டப் ஆகி என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சந்திரசேகர் லிமிட் சொல்ல 1.4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சன் இருக்குல்ல, அந்த ஒயிட் டுவார்ஃப் உடைய மாஸ் வந்து 1.4க்கு அப்புறம் மாறாம இருக்கணும்னா அதோட டெம்பரேச்சர் அதிகமாகி உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகி ரேடியேஷன் ப்ரெஷர் வெளில வரும், ரைட். இன்வெர்ட் ப்ரெஷர் இருக்கு, பட் ரேடியேஷன் ப்ரெஷர் வெளில வரதுனால என்ன ஆகும்னா there will be இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒயிட் டுவார்ஃப்ல வந்து இந்த மாஸ் சேர்ந்து ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும் போது மறுபடியும் சேர்ந்து அது முன்னாடி அடுத்த லெவலுக்கு போகாது. என்ன ஆகுனா தெர்மல் ரன் அப்படின்றாங்க, டெம்பரேச்சர் ரைஸ் ஆயினாங்கன்னா சடனா வந்து அகெயின் there will be a sudden explosion. ஸோ இது வந்து நடக்கும்போது என்ன ஆகுனா கம்ப்ளீட்டா அந்த ஒயிட் டுவார்ஃபே ஒன்றும் இல்லாம கம்ப்ளீட் மாஸ் என்ன ஆகுனா எனர்ஜியா வெளியாகி சதறடிச்சு இண்டஸ்ட்ரியல் மீடியத்துல அது வந்து எக்ஸ்போஸ் ஆகி உள்ள போயிடும். ஸோ தெர் இஸ் நோ ரெமினன்ட். ஸோ இது வந்து அது தெர்மோ நியூக்ளியர்
சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இந்த ஒயிட் டுவார்ஃபோட இருக்கிற ஒரு பைனரி கம்பெனியன். வெறும் தனியான ஒயிட் டுவார்ஃப் நடக்காது. ஓகே, நவ் ஒரு சின்ன ஒரு ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஒயிட் டுவார்ஃப் கம்பெனியனோட இருக்கிற ஸ்டார் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியுதா, ஞாபகம் வருதா? நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் ஏதாவது வந்து அதோட ஏன்னா இப்ப நம்ம பார்க்குற சன்னை தவிர கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாருமே பைனரி ஸ்டார் தான். யூ டேக் எனி ஸ்டார், அது பைனரியா இருக்கலாம், இல்லை அது 4 இருக்கலாம், 8 இருக்கலாம், ஸோ குரூப்பா தான் இருக்கலாம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ஆர் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெரி வெரி நேச்சரோட நம்ம கிஃப்ட்னு சொல்லலாம். சன்னு மட்டும் அது சிங்கிள் ஸ்டார், அதாவது ஒத்த புள்ளி ஆயிடுச்சு. பட் பெரும்பாலும் நம்ம வீட்டுல 2 புள்ளி இருக்குல்ல, அது மாதிரி அது வந்து ஒத்த புள்ளியா இருந்ததுனால நமக்கு வந்து நம்ம லைஃப் வாழ ஒருவேளை யோசிச்சு பாருங்க. சன் ஆல்சோ பைனரி ஸ்டார்னா சன்னு பக்கத்துல இன்னொரு ஸ்டார் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு லைஃப்ங்கிறதே நம்ம எர்த்துக்கு லைஃப்ங்கிற கண்டிஷன் இருக்காது. ஸோ தட் இஸ் வெரி வெரி சம் கைண்ட் ஆஃப் ரேண்டம் கிஃப்ட் தட் நேச்சர் கிவ் டு அஸ். ஸோ சிங்கிள் ஸ்டாரா இருக்கிறதுனால நமக்கு லைஃப் வந்து பாசிபிள். பட் எல்லா ஸ்டாருமே நம்ம இன்னைக்கு வானத்துல பாக்குற எல்லா ஸ்டாருமே வந்து ஆல்மோஸ்ட் பைனரி ஸ்டார், 99% வந்து பைனரி ஸ்டார். தட் இஸ் வே அதனுடைய அந்த லா ஆஃப் பிசிக்ஸ் வந்து அதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் ரொம்ப ரொம்ப பெக்யூலர், ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாரா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் என்னன்னா இப்போ இந்த ஒயிட் டுவார்ஃபோட இருக்கிற ஏதாவது ஒரு வெரி நோன் ஸ்டார் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் தெரியுதா? இனி யூ கம் அக்ராஸ், யூ ஹர்ட் அபவுட், ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் சிரியஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார், புரியல? சீரியஸ் ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, கானிஸ் மேஜர்ல சீரியஸ் பி. ஓகே, உங்க பேரு சார்? எங்க சரவணகுமார், திருப்பூர். ஓகே, வெரி குட். சோ இந்த சார் சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னாரு. சிரியஸ் நம்ம பார்த்திருக்கோம், ரைட்? சிரியஸ் கேனிஸ் மேஜர்ல இருக்கிற கோர்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம ஓரியான் உடைய கான்ஸ்டலேஷன் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா அந்த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இருக்கிற வானத்திலே வந்து மோஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் சொல்றது வந்து ஸ்டார் சிரியஸ் சொல்லுவோம். அதனுடைய இந்த ஹிடன் கம்பெனியன் சிரியஸ் ஏங்கிறத நம்ம பாக்குறது, சிரியஸ் பிங்கிறதா அதனுடைய இந்த ஒயிட் டுவார்ஃப். ஸோ பசங்க சொல்ல ஒயிட் டுவார்ஃப்னா அவங்க திரும்ப திரும்ப அது வந்து ஏதோ ஒரு கேள்விப்படாத ஒரு நம்ம கண்ணோட பார்த்துருக்கிற எல்லா நிறைய பைனரி ஸ்டாரோடைய ஒரு கம்பெனி ஒயிட் டுவார்ஃபா இருக்கலாம், நியூட்ரான் ஸ்டாரா இருக்கலாம். நம்ம சொல்லுவோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நம்ம சொல்லும் சிரியஸோட நம்ம வானத்துல பாக்குற சிரியஸ் பக்கத்துல அதுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் டுவார்ஃப் இருக்கு அப்படின்றது. ஓகே, சோ அப்போ இந்த ரெண்டு இதுல வந்து தெர்மோ கோர் கொலாப்ஸ்ல தான் நமக்கு என்ன ஆகுது, இதர் நியூட்ரான் ஸ்டாரோ அப்போ பிளாக் ஹோலோ உருவாகுது அப்படின்றது. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டார் வந்து பிளாக் ஹோலா மாறுதா, நியூட்ரான் ஸ்டாரா மாறுதா, அல்லது வந்து ஒயிட் டுவார்ஃபா மாறுதாங்கிறத நம்ம எப்படி அந்த மாஸ் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இப்போ கரண்டா வந்து சன்னோட மாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப கரண்டா வந்து சிரியஸோட மாஸ் அல்லது கிட்டத்தட்ட நம்ம வானத்துல பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சன் ஸ்டாரோடைய மாஸ் வந்து சன்னோட மாசோட 10 மடங்கு 10 மடங்கு பெருசு, இல்ல 20 மடங்கு பெருசு, 30 மடங்கு பெருசு. அப்ப என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, அப்போ ஓகே ஏன்னா பிளாக் ஹோல் கண்டிஷன் வந்து என்னது 3 மடங்கு அதிகமாக பிளாக் ஹோலா மாறிடும், அப்படின்னா எல்லா ஸ்டாருமே பிளாக் ஹோலா மாறணும்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அப்போ என்ன எக்ஸாக்டா சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இந்த கோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோரோடைய மாஸ் வந்து 3 மடங்கு 4 மடங்குக்கு அதிகமா இருந்தா உங்களுக்கு வந்து அது வந்து பிளாக் ஹோலா மாறும், அல்லது 1.5 மடங்குல இருந்து 3 மடங்குக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரான் ஸ்டாரா மாறும். அப்போ இந்த எம்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் மாஸ் ஆஃப் த ஸ்டார், இட் இஸ் த மாஸ் ஆஃப் த கோர் ஆஃப்டர் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். அந்த பாயிண்ட் நம்ம தெளிவா மாணவர்களுக்கு பதிவு வைக்கணும். அப்போ உண்மையில அப்போ ஒரிஜினலா அப்போ வந்து ஒரு ஸ்டாரோடைய மாசம் சொல்லணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டார் வந்து சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டார் வந்து பிளாக் ஹோலா மாறணும் அப்படின்னா ஒரு பாசிபிள் கேண்டிடேட் என்ன, ஒரு தோராயம் என்ன சொல்லலாம்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாரோடைய மாஸ் வந்து ஒரு 30 மடங்கு அதிகமா, அதாவது சன்னுடைய மாசோட ஒரு 30 மடங்கு அதிகமா. ஐ திங்க் இந்த எம்ங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் நடக்கிற அந்த கோருடைய மாஸ் தான். பட் இன் ஜெனரல் என்ன சொல்லலாம்னா, ஓகே ஒரு பர்டிகுலர் ஸ்டார் இப்ப இருக்கிற ஒரு ஸ்டாரோடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஹோலா மாறுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம்னா, ஒருவேளை ஒரு ஸ்டார் வந்து
அதனுடைய மாஸ் கரண்டா இருக்கிற மாஸ் வந்து ஒரு 30 மடங்கு சூரியனோட மாஸோட ஒரு 30 மடங்கு அதிகமா இருந்துச்சுன்னா இட் மே பிகம் அதாவது அது வந்து பிளாக் ஹோலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இது இட்ஸ் ஒரு ப்ரெடிக்ஷன். அதுக்காக வந்து உள்ள சார் பெட்டல் ஜூஸ் வந்து 30 மடங்கு அதிகம் சார், அப்ப கண்டிப்பா அது மாறிடுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த ஸ்டாரோட எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா அது வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணிட்டே இருக்கு, ரைட்? ரேடியேஷன் எமிட் பண்ண ஆட்டோமேட்டிக் ரேடியேஷன் எங்கேருந்து வருது? ஐன்ஸ்டோட E = mc². அப்போ எனர்ஜி வரணும்னா மாஸ் தானே எனர்ஜியா மாறணும். அப்போ இந்த மாஸ்ல எனர்ஜியா மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாரோடைய மாஸ் எல்லாம் வந்து எனர்ஜியா, இப்போ சன்னுடைய மாஸ் வந்து என்ன ஆகுது? இப்போ ஏன் வந்து அதோடைய மாஸ் குறையுதுன்னா இட் பிகம்ஸ் தி ரேடியேஷன் வெளில வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ரேடியேஷன் எங்கேருந்து வருதுன்னா இந்த சன்னோடைய மாஸ்ல இருந்துதான் ரேடியேஷன் வெளியில வரும். அப்போ இந்த ரேடியேஷன் வெளியில வருது, அப்போ அதனால மாஸ் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய இப்போ வந்து மற்ற சன், ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துட்டீங்கன்னா சன் வந்து வெறும் ரேடியேஷன்ல மட்டும் எனர்ஜி வெளில கொண்டு வரது இல்லை. அதுக்கப்புறம் சோலார் ஃபிளேர்ஸ் இருக்கு, ரைட்? சோலார் ஸ்டார்ம்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாரோட எனர்ஜி வெளியில ஏற்றுறதுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்து, இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வெளியில அந்த மாஸ் எல்லாம் எனர்ஜியா மாறினதுக்கு அப்புறம் மீதி கொஞ்சமா கடைசியா இருக்கிற அந்த மாஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த மாஸோடைய ஸ்டார், அந்த பர்டிகுலர் அந்த கோர் மாஸ் வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் மேல இருந்துச்சுன்னா நம்மளால வந்து, ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் இப்போ கரண்டா இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து 30 மடங்கு அதிகமா இருக்கிறதுனாலே நம்ம பிளாக் ஹோலா மாறின சொல்ல முடியாது. அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அதுக்கு அப்புறம் அந்த மாஸ் வந்து 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஷூரா சொல்லலாம். ஸோ அங்கதான் வந்து அந்த கிரைட்டீரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரான கிரைட்டீரியா ஆகும். அது ஒரு ஸ்டார் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே அது 30 மடங்கு அதிகமா இருக்கிறதுனால, 40 அதிகமா இருக்கிறதுனாலே அது வந்து பிளாக் ஹோலா மாறிடுங்கிறத வந்து இட்ஸ் ஒன்லி பாசிபிள் கேண்டிடேட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோலா வந்து ஒரு ஸ்டார் மாறினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் தி பிளாக் ஹோல். இப்போ நான் சொன்ன ஒயிட் டார்க் இட் செல்ஃப் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராவிட்டி இருக்கிற இடம். அடுத்தது நியூட்ரான் ஸ்டார், நியூட்ரானை வந்து வச்சு வருஷத்தாங்க, அது வந்து அகைன் ஒரு ஸ்ட்ராங் கிராவிட்டி பிளேஸ். அதை விட அதிகமான ஒரு கிராவிட்டி அதிகமா இருக்கிற இடம் தான் இந்த பிளாக் ஹோல். ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இது வந்து அதனுடைய கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால லைட்டை கூட வந்து அதனால ஈஸியா இட் கெனாட் எமிட், அதாவது லைட் கூட அதுல வெளியில வர முடியாது. இப்போ நம்ம ஒரு பாலத்துக்கு போடுறோம்னா ஏன் திரும்ப கீழே வருது? ஏன்னா இந்த கிராவிட்டி வந்து பிடிச்சி இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இன்னும் வேகமா தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் மேலே போகும், இன்னும் வேகமா. ஸோ நீங்க வெலாசிட்டி அதிகமா கொடுக்க என்ன ஆகும்? அதோட உயரம் அதிகமாகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தூக்கி போடும் போது 11.2 km/s, ஒரு செகண்ட்ல 11.2 கிலோமீட்டர் அளவுக்கு நீங்க மேல போச்சுன்னா திரும்ப வராது. ஏன்னா அதோட வெலாசிட்டி வந்து எர்த்தோட கிராவிட்டி வெளியில போறதுக்கான எனர்ஜி வந்து வந்துச்சுன்னா. ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது, அதாவது விடுபடு திசைவேகம்னு ஒன்று இருக்கு. விடுபடு திசைவேகம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஸ்டாரோடைய மாசை பொறுத்து இருக்கும், அல்லது ஒரு பிளானட்டோடைய மாசை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோடைய விடுபடு திசைவேகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 11.2 கிலோமீட்டர். இதே வந்து மூணுடைய எஸ்கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஐ திங்க் 2.6 km/s நினைக்கிறேன். பட் இஃப் யூ டேக் ஜூபிட்டரோட அதோட மாஸ் அதிகம், அதோட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகம். அதோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49 or 50 km/s நினைக்கிறேன். இஃப் யூ சப்போஸ் நீங்க இஃப் யூ டேக் சன்னுடைய மாஸ்னால அதனுடைய அங்கிருந்து ஒரு பொருள் வெளியில வரணும்னா அதோடைய வெலாசிட்டி வந்து அரௌண்ட் 250 நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதெல்லாம் சிம்பிளா, இன்ஃபேக்ட் இதை வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தும் போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸா கால்குலேட் பண்ண சொல்லலாம். 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து மேபி நாட் பாசிபிள். பட் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது நம்ம அவங்க என்ன பண்ணலாம்னா, ஏன்னா அவங்க எஸ்கேப் வெலாசிட்டி அந்த கிராவிடேஷன் சாப்டர் வந்து அவங்க 11th படிக்கிறாங்க. அந்த சாப்டர் நான் தான் எழுதினேன். அதுல வந்து எஸ்கேப் ஸ்பீட் ஒரு தனியா ஒரு சாப்டரே இருக்கு, அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்ற ஃபார்முலால நம்ம என்ன பண்ணலாம்னா √2gm/, ஆர் சம் ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா அந்த எஸ்கேப் ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் ஓகே ஜூபிட்டரோட மாஸ் வந்து கொடுத்து we can ask them to calculate the escape speed, அல்லது சன்னோட மாஸ் கொடுத்து, சன்னோட மாஸ் நம்ம நெட்ல அடிச்சா தெரிய போதில்ல, அந்த மாசம் கொடுத்து ஓகே கால்குலேட் பண்ணுங்க. ஸோ தட் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 11th and 12th போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெறுமனே இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காம கொஞ்சம் அவங்கள வந்து கால்குலேட் பண்ண வச்சு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மோர் குவான்டிடேட்டிவா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ரைட்? ஸோ அப்போ இந்த ஒரு மாசை பொறுத்து அதனுடைய எஸ்கேப் ஸ்பீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைட்டுக்கு அந்த பிளாக் ஹோலோடைய மாஸ், ஸோ தட் என்ன ஆகுதுன்னா அதனுடைய எஸ்கேப் ஸ்பீட் வந்து லைட்டோடைய ஸ்பீடை விட
உங்களுக்கு வந்து அந்த அதனுடைய ஸ்பீட் அதிகமா இருக்கு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பதில் தூக்கி போட கீழே எப்படி வருது, அதே மாதிரி லைட் நீங்க அங்க பிளாக் ஹோல் உள்ள உட்காந்து நீங்க லைட் அடிச்சீங்கன்னா லைட் வந்து மேல போகாது, திரும்ப கீழே வரும். ஸோ இட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் அகெயின் புல்ஸ் பை த கிராவிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? Three lakh kilometer per second, approximately. 3 lakh kilometer per second, approximately. ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு லைட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் அது வந்து டிராவல் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இந்த கேள்வி கேட்டதுக்கான நோக்கம் என்னன்னா, அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்படிதான் நம்ம உங்களுக்கு, ஏன்னா எல்லாருமே கேட்டது காரணம் என்னன்னா, இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிறைய பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படிம்பாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்றத தவிர்க்க வேண்டும். ஏன்னா தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஏன்னா அதுவும் இந்த மாதிரியான ஈவன் ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது லைட்டோட ஸ்பீட்டை வந்து அவங்க இன்ஃபேக்ட் அவங்க புத்தகத்துல 3 × 10⁸ போட்டிருக்கோம். பட் நம்ம சார் சொன்ன மாதிரி, ஜெயபால் சார் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு அந்த நம்பரை சொல்லும் போது அவங்க அதை ஃபீல் பண்ண வைக்கணும். ரைட்? அப்போ சொல்லலாம், ஓகே ஒரு செகண்ட் சொல்லும் போது லைட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுப்பா. என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 செகண்ட்ல லைட் ஆன் பண்ணீங்கன்னா அது 3க்கு போயிடும். அது நிலாவுடைய தூரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.4 லட்சம் 3.4 லட்சம் கிலோமீட்டர். அப்போ கிட்டத்தட்ட 1.5 செகண்ட்லேயே ஸோ லைட் இங்க இருந்து போறதுக்கு 1.5 செகண்ட்லேயே போயிடுது. அப்போ அந்த 3 lakhs கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அப்படின்ற அந்த ஃபார்ம்ல நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும். 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஒருவேளை அவங்க நீங்க கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ல கேளுங்க, ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா நீங்க அப்படி சொல்றதுனால எந்த ஒரு தட் டசன்ட் ரியலி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்க இப்படி சொல்லி பழகுங்க, நம்ம வந்து அதை அவங்களுக்கு உணர்த்தோம். லைட் கனாட அப்போ லைட்டோட ஸ்பீடு வந்து 3 lakhs கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ அதனால வந்து அதோட ஸ்பீடு அதிகமா இருக்கிறதுனால இட் ஆல்வேஸ் புல்ஸ் இன் த ரைட். ஸோ அப்போ இந்த பிளாக் ஹோலுடைய ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் என்னன்னா, இது இன்வெர்ட் ஆகி கடைசியா அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக் கொலாப்ஸ் நடக்குது. அந்த சென்டர் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சிங்குலாரிட்டி, ஓர்மை அப்படின்றாங்க, பருப்பொருள் ஓர்மை அப்படின்றாங்க. ஸோ இந்த சிங்குலாரிட்டி தான் வந்து எல்லா லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் வந்து அந்த இடத்துல ஒபே ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வெறுமே நமக்கு என்ன மாதிரியான அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து பெருசா நோ ஐடியா. பட் ஸ்டில் தியரிட்டிக்கலா நம்ம நிறைய வந்து அதுல யோசிக்கிறோம். பட் அதுக்கான மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம். ரைட். அடுத்தது இந்த பிளாக் ஹோலோடைய மிக முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஈவென்ட் ஹரிசான் அல்லது நிகழ்வு எல்லை அப்படின்றது. ஸோ அப்போ இந்த பிளாக் ஹோலோடைய ஒன்ஸ் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆயிருந்ததுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஹோலோடைய ரேடியஸ் அதோடைய மாசை பொறுத்து அதோடைய சைஸ் வந்து ரேடியஸ் வந்து 10 கிலோமீட்டரா இருக்கலாம், விரும்பின 5 கிலோமீட்டரா இருக்கலாம். ஆனா அவருடைய மாஸ் வந்து சூரியன் போல 4 மடங்கு 5 மடங்கு 8 மடங்கு 10 மடங்கு எதுனாலும் இருக்கும். ரைட்? அவ்வளவு மாசம் என்னன்னா அந்த சின்ன ஸ்பேஸ்ல உங்களுக்கு வந்து டென்ஸா பேக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த அந்த 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 பிளாக் ஹோலை சுத்தி ஒரு ரேஞ்ச் இருக்கு. என்ன ரேஞ்ச் அப்படின்னா, அது ரொம்ப எளிமையா நான் ஆக்சுவலா வந்து இந்த எக்ஸாம்பிள வந்து மாணவர்கள் நடத்த சொல்றது அதே எக்ஸாம்பிள் நீங்க கூட கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு நம்ம நிறைய பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து சில இடங்கள்ல வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. மேபி சில நாய் கடிக்கிற நாய் இருக்கு. அப்போ அந்த கடிக்கிற நாய் வந்து தூரமா படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, தூரமா ஒரு இடத்துல வந்து படுத்திருக்கு. ஆனா பட் அது மூச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதுக்கு அதை கிராஸ் பண்ணி போகணும்னா அதுக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போகணும்னா ரொம்ப தூரத்துல போனீங்க, ரொம்ப தூரத்துல நின்று பாத்தீங்கன்னா அது சத்தம் அப்படியே அமைதியா படுத்திருக்கும். நீங்க பக்கத்துல போனீங்கன்னா ஆகுனா லைட்டா நீங்க பக்கத்துல போக என்ன ஆகுனா சவுண்ட் வர ஆரம்பிக்கும், உரும்ப ஆரம்பிக்கும். ரொம்ப பக்கத்துல போனா வந்து கடிச்சிடும். ஸோ அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸுக்கு தாண்டி போனீங்கன்னா நம்மளை காலி பண்ணிடும். அந்த டிஸ்டன்ஸுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருப்பீங்க. ரைட்? அதே மாதிரி பிளாக் ஹோலுக்கும் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸுக்கும் வெளியில இருந்தீங்கன்னா ஒண்ணு உங்களை வந்து அந்த பிளாக் ஹோல் உங்களை பிடிச்சி உள்ள இருக்காது, நீங்க சுத்தி வரலாம். அந்த டிஸ்டன்ஸுக்கும் உள்ள போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு உள்ள அதுக்கப்புறம் நீங்க உள்ள ஒன்ஸ் அது உள்ள போயிட்டீங்கன்னா திரும்ப வெளியில வர முடியாது. அந்த
அந்த லிமிட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஈவென்ட் ஹரிசான் சொல்றோம். அதாவது நிகழ்வு எல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நடக்கிற எந்த ஈவெண்ட்டையும் நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியாது, அப்சர்வ் பண்ண முடியாது. அதனாலதான் ஈவெண்ட் ஹரிசான்ங்கிறது என்னது, ஏன் வந்து ஹரிசான் சொல்றோம்னா அந்த ஹரிசானுக்கு அப்புறம் கீழே நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்ல. ஹரிசான் தான் வந்து நமக்கு வந்து லிமிட், அது கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது அப்ப எல்லை, ரைட். அதே மாதிரி இது வந்து ஈவெண்ட் ஹரிசான். அதாவது என்ன ஈவெண்ட், எந்த ஈவெண்ட் நடந்தாலும் அந்த ஈவெண்ட் இந்த லிமிட்டுக்கும் அந்த பக்கம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்கம் நடந்துச்சுன்னா உங்களால வந்து பார்க்க முடியாது, இந்த பக்கம் நடந்துச்சுன்னா உங்களால வந்து பார்க்கணும். அதாவது அது அந்த லிமிட்டை தாண்டி உங்களால ஸோ அப்போ அந்த ஈவெண்ட் ஹரிசான்ங்கிறது தான் வந்து இட் இஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஜஸ்ட் ஓகே. Just a minute. Okay, so இந்த ஈவென்ட் ஹரிசான் இது அப்கோர்ஸ் இது கால்குலேட் பண்றது வந்து அதோட ஃபார்முலா இருக்கு. ஐ திங்க் அதோட ஃபார்முலா வந்து √2gm/c². அதாவது √2gங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், mங்கிறது அந்த பிளாக்களுடைய மாஸ், cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் போட்டீங்கன்னா அதோடைய ரேடியஸ் கிடைச்சிடும். அப்போ ஒரு பிளாக் ஹோலுக்கும் ஒரு மாதிரியான ரேடியஸ், ரைட். இந்த ஈவென்ட் ஹரிசானுக்கும் வெளியில இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப், நோ இஷ்யூ. உள்ள போயிட்டீங்கன்னா cannot come back. அதே மாதிரி இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், ரைட். இது வந்து நம்ம சொல்றது ஒரு பிசிக்கலா சொல்றோம். பட் ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, அதாவது சார்பியல் தத்துவத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பருப்பொருட்களும் இன்னொரு பருப்பொருளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு, ரைட். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் ஐன்ஸ்டீனுடைய பார்வைப்படி என்னன்னா இந்த ஃபோர்ஸுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா ஒரு இந்த யூனிவர்ஸ்ல ஒரு மாஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே அது என்ன பண்ணும்னா தன்னை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தா ஸ்பேஸை வந்து அது வளைச்சிடும்னு சொல்றாரு. இட் வில் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த மாஸ் இட் வில் கர்வ் த ஸ்பேஸ், அப்கோர்ஸ் டைம் காலவெளி ரெண்டுத்தையுமே என்ன அது வந்து பெண்ட் பண்ணிடும் சொல்றாரு, ரைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மாசுக்கு ஐ எம் 80 kg, ஐ ஆல்சோ ரியலி டிஸ்டர்ப் மை ஸ்பேஸ், எனக்கு சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் நான் டிஸ்டர்ப் பண்றேன். பட் என்னோட மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து கர்வ் ஆகிறது வந்து ஆல்மோஸ்ட் 0. அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பிளாட் ஸ்பேஸா இருக்கும். பிளாட் ஸ்பேஸ்னா என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, இப்போ 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு 2 பாயிண்ட் வைங்க, 2 பாயிண்ட் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா, அதாவது so what is the shortest distance between the 2 point அப்படின்னா நம்ம draw a straight line, right. அதை நம்ம பார்த்தோம், நம்ம லாஜிக்கலி கரெக்ட். ஸோ ஒருவேளை 2 பாயிண்ட் நடுவில் இருக்கிற லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னா then you are living in the flat space time, right. ஆனா சப்போஸ் இந்த 2 பாயிண்ட் நடுவில் இருக்கிற அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம கர்வ்ட் லைனா இருந்துச்சுன்னா then you are not living in the flat space, you are living in the curved space time. சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே, சோ இந்த பிளாட் ஸ்பேஸ் டைம்ங்கிறது மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற உங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிறது பிளாட் ஸ்பேஸ் டைம். மாஸ் அதிகமாகும்னா இந்த பிளாட் ஸ்பேஸ் கொஞ்சம் பட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் இட் செல்ஃப் பெண்ட் த ஸ்பேஸ் அண்ட் டைம், பட் அது அகெயின் எர்த்தோட மாஸ் நமக்கு தெரியும், பட் அதுவே வந்து ரொம்ப கம்மி தான், இந்த ஸ்பேஸை கவர் பண்றது ரொம்ப கம்மி தான். ஸோ எங்க வந்து இந்த ஸ்பேஸ் டைம் கவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஸ்டாரை சுத்தி தான் உங்களுக்கு ஸ்பேஸ் டைம் கவர் அதிகமா இருக்கும். சன் இட் செல்ஃப் இஸ் ரியலி கவர் த ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, அதனால பார்த்தீங்கன்னா லைட் வந்து பெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ரைட். பெண்டிங் ஆஃப் லைட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர். ஸோ இப்போ எனி ஸ்டார் வில் ரியலி கவர் த ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் எங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல்ல தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஏன்னா அங்கதானே அதோடைய மாஸ் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட்டா ரொம்ப சின்ன இடத்துல ஆனா ரொம்ப ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கும்போது அதுல ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து இன்ஃபேக்ட் அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் கால்குலேட் பண்றதுக்கு தெர் இஸ் எ ஃபார்முலா ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவ்ல கொடுப்பாங்க. பட் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணா அதை வந்து ஐன்ஸ்டீனுடைய பொது சார்பியல் தத்துவத்துல நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதை அவங்க மேபி லேட்டரா வந்து அவங்க ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும் போது அவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன்
ஸ்டடி ஐன்ஸ்டோன் ரிலேட்டிவிட்டி தியரி படிக்கணும். அதுல வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஃபார்முலாஸ்லாம் ஒரு மாஸோட ஒரு ஐன்ஸ்டோட ஒரு ஸ்டாரோட மாஸ் தெரிஞ்சுன்னா அது எப்படி வந்து கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறது. சவுண்ட் கம்மி பண்ணுங்க. ஓகே, சோ ரைட். சோ அப்போ இந்த ஸ்பேஸ் டைம் கர்வ் எந்த அளவுக்கு கர்வ் ஆகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டும் ஒன்னா இருக்கு, ரைட்? ஸ்பேஸ் டைம் ரெண்டும் ஒன்னா இருக்கு. ஐன்ஸ்டோன் ரிலேட்டிவிட்டி தியரி படி ஸ்பேஸ் டைமா மாறலாம், டைம் ஸ்பேஸா மாறலாம். ரொம்ப நம்ம வந்து கேட்கறதுக்கோ இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அது எப்படி சார் வந்து டைம் வந்து ஸ்பேஸா மாறும், ஸ்பேஸ் டைமா மாறணும்? பட் உண்மையிலேயே வந்து தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஸ்பேஸ் பிகம்ஸ் டைம், டைம் பிகம்ஸ் ஸ்பேஸ், தட்ஸ் பாசிபிள். பட் அப்கோர்ஸ் என்னன்னா இது எல்லாமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம நடக்கிறதுக்கு, ஏன்னா எல்லாமே இது நடக்கணும்னா நம்ம வந்து ஒண்ணு ஸ்டார் சுத்தி பக்கத்துல இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்டான ரொம்ப லைட் ஸ்பீட்ல நம்ம டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் எப்படி எந்த அளவுக்கு நடக்குதுன்னா இந்த maybe I'll show you here. இப்போ இங்க இந்த ஒரு படம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, ஈவன் ஹரிசான் இருக்கு. ஈவன் ஹரிசானுக்கு அப்புறம் உள்ள அந்த அந்த ஈவன் ஹரிசான் டிஸ்டன்ஸ் அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஷ்வார்சைல்ட் ரேடியஸ் சொல்றோம். அது ஃபார்முலா வரும் 2gm/c², நாட் ஸ்கொயர், பட் இட்ஸ் 2gm/c². ஈவன் ஹரிசானுக்கு உள்ள இருக்கிற அந்த 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 போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே டைம் மட்டும்தான் இருக்கும். சொன்ன ஸ்பேஸ் டைம் கர்வாக சொன்னல, அது கர்வா எந்த அளவுக்கு கர்வ் ஆயிருதுன்னா அதுக்கு உள்ள இருக்கிறது ஒன்லி டைம் மட்டும்தான், அதுக்கு வெளியில இருக்கிறது ஸ்பேஸ். இது இந்த ஈவன் ஹரிசானுக்கு வெளியில இருக்கிறது ஒன்லி ஸ்பேஸ், ஈவன் ஹரிசானுக்கு உள்ள இருக்கிறது டைம். ஸோ யோசிங்க, அது எப்படி சார் வந்து ஸ்பேஸ்ங்கிறது நம்ம சுத்தி இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு ஸ்பேஸ் இல்லாம எப்படி டைம் இருக்க முடியும்னா தட் இஸ் வே. ஏன் வந்து நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஈவன் ஹரிசானுக்கு ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன் நம்மளால திரும்ப வர முடியல அப்படின்னா, ஏன் அப்படி திரும்ப வர முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ரோஜர் பென்ரோஸோட நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல 2020. அந்த மாதிரி அந்த ஆர்டிகல் நான் உங்களுக்கு தமிழ்ல டீட்டெயிலாக எழுதிருக்கேன், நான் உங்களுக்கு லெட்டரா அனுப்புறேன். ஸோ அந்த ஈவன் ஹரிசானுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறது வந்து டைம் ஃபுல்லா டைமா இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்க வந்து உள்ள போறீங்கன்னு என்ன அர்த்தம்னா யூ ஆர் கோயிங் ஃப்ரம் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்னது ஃபியூச்சருக்குள்ள போறீங்க, ரைட்? ரைட் டைரக்ஷன்ல போறீங்க. இப்போ இதே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நாங்க நீங்க முன்ன போகலாம், பின்ன வரலாம், சைட்ல போனா போகலாம். ஆனா டைம்ங்கிறது என்னது, ஸ்பேஸுக்கு வந்து 3 டைரக்ஷன் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ் இருக்கு. அப்போ நீங்க இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். பட் டைம்ங்கிறது என்னது, அது ஒரே ஒரு ஆக்சிஸ் தான், ஒன் டைரக்ஷன் தாங்க. அது ஒரே 2 டைரக்ஷன் இருக்கு. அதுக்கு நமக்கு பின்பக்கம்னா இருக்கு, பாஸ்ட் இருக்கு, இந்த நொடிங்கிறது பிரசன்ட், இதுக்கு முன்னால இருக்கிறது அது ஃபியூச்சர். அப்போ ஒரே டைரக்ஷன் தான். ஒன்ஸ் நீங்க பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் வந்துட்டு பிரசன்ட்ல இருந்து நீங்க அடுத்தது ஃபியூச்சர் போயிட்டீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் வர முடியாது. நான் ஸ்பேஸ்ல என்ன பண்ண ரிவர்ஸ்ல வர முடியும், ரைட்? பட் இங்க ஈவன் ஹரிசானுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் எதுவும் வர முடியாதுங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ஸ் அது மொத்தமா டைமா இருக்கிறதுனால நீங்க உள்ள போறதுங்கிறது என்ன அர்த்தம், யூ ஆர் கோயிங் ஃப்ரம் பிரசன்ட் டு ஃபியூச்சர். ஒன்ஸ் நீங்க உள்ள போனாலே என்னது டைம் ஆக்சிஸ் தான் இருக்கு. அப்போ டைம் ஆக்சிஸ்ல நீங்க உள்ள போக போனாங்க ஒரு டைரக்ஷன்ல உள்ள மட்டும் தான் போக முடியும், ஒரு டைரக்ஷன்ல டிராவல் பண்ண முடியும், ரிவர்ஸ் டைரக்ஷன் உங்களால டிராவல் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா உங்களால ஒன்ஸ் ஈவன் ஹரிசான் உள்ள போனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது, அதாவது நம்ம வந்து இதை விஷுவலைஸ் பண்றதுக்கோ இல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா, பட் திஸ் இஸ் த சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். இதை ரொம்ப சிம்பிளா என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துங்க, ஆப்பிள் பழத்துல நம்ம ஒரு குண்டூசி எடுத்து உள்ள குத்துங்க, குத்துறோம் வெளில எடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பிடிச்சி குத்துன ஆப்பிள் பழத்துல குண்டூசியை குத்துறோம், வெளில எடுத்துக்கலாம். ஆனா இதே ஒரு அந்த ஆப்பிள் வந்து ஒரு பிளாக் ஹோல் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அசியூம் தட் அந்த ஆப்பிள் பழத்தோட அந்த சர்ஃபேஸ் அந்த தோல் வந்து உங்களுக்கு ஈவன் ஹரிசான்னா அந்த குண்டூசி நீங்க உள்ள குத்துறீங்கன்னா திரும்ப வெளில எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த குண்டூசியோட உள்ள ஒரு பார்ட் போச்சு பாத்தீங்களா, அந்த பார்ட் வந்து எங்க போயிடுச்சு, பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு உள்ள போயிடுச்சு, ரைட்? ஒன்ஸ் உள்ள போனா ரிவர்ஸ் வர முடியாது. இல்ல நீங்க இழுத்த வெளில வர முடியாது, அது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க பாஸ்ட்ல பிரசன்ட்ல இருக்கீங்க, ஃபியூச்சர்ல இருக்கிறது எப்படி நீங்க பிரசன்ட்ல கொண்டு வர முடியும்? சோ திஸ் இஸ் த சிம்பிளான நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் எப்படி நடக்குது, it happens such a way that
தி கம்ப்ளீட்டா உள்ள இருக்கிறது எல்லாமே டைம், வெளியில இருக்கிறது எல்லாமே ஸ்பேஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லிட்டில் பிட் ஹிஸ்டரி. இத இன்ஃபேக்ட் இந்த பிளாக் ஹோல் தியரியோடைய ஒரு பேசிக் ஐடியா வந்து ஐன்ஸ்டைன் மட்டும் கொடுக்கல, பட் நியூட்டன் காலத்துல ஜான் மிச்சல் வந்து 1783 வந்து அவர் வந்து வேற ஒரு அஸ்பெக்ட்ல சொல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த ஒருவேளை இந்த இப்போ நமக்கு ஒரு எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றத கால்குலேட் பண்றது நியூட்டன் தான் கால்குலேட் பண்றாரு, ரைட்? ஸோ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஓகே இந்த எஸ்கேப் ஸ்பீட் வந்து ஒரு பிளானட்டோடைய ஆப்ஜெக்டை பொறுத்து மாஸ் அதை கூட கூடனா, ஓகே எந்த அளவுக்கு வந்து நீங்க எஸ்கேப் ஸ்பீட் கூடனா அது வந்து கம்ப்ளீட்டா லைட்டை கூட பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணும்போது அது வந்து ஐ திங்க் அவங்க பிளாக் ஸ்டார்னு சொல்றாங்க நினைக்கிறாங்க. ஸோ ஜான் மிச்சல் வந்து இதை வந்து 83லயே வந்து இதை வந்து யோசிக்கிறாங்க, பட் அதை வந்து ஃபர்தரா ஒரு சயின்டிபிக் தியரி அவங்க மாத்துது. கடைசியா வந்து எங்க வருதுன்னா ரிலேட்டிவிட்டியில சொல்யூஷன் ஆஃப் ஃபீல்ட் ஈக்குவேஷன்ல வருது. ஸோ இந்த பிளாக் ஹோல் டேர்ம் ஆஃப் காயின் பண்ணவர் பாத்தீங்கன்னா ஜான் வீலர். ஸோ யார் ஜான் வீலர் பாத்தீங்கன்னா, இந்த இப்ப ஃபேமஸா இன்ட்ரெஸ்டெல்லார் படம் இருக்கும்போது அவருடைய படத்தை பாத்தீங்கன்னா அதுல அந்த கிப்தான் ஒரு நோபல் லாரேட்டோட பேர் போட்டிருப்பாங்க. கிப்தான் வந்து நோபல் பிரைஸ் ரீசெண்டா நோபல் பிரைஸ் வாங்கினார். ஸோ அவருடைய பிஹெச்டி கைடு தான் வந்து ஜான் வீலர். ஸோ கிப்தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கு. கிப்தானோட லெக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல நிறைய பாத்தீங்கன்னா கிப்தான் லெக்சர்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய பிஹெச்டி கைடு தான் பாத்தீங்கன்னா ஜான் வீலர் 1968. ஸோ அதுக்கு முன்னால வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா பிளாக் ஹோலோட பேர் வந்து ஷார்ஷைல்டு சிங்குலாரிட்டிஸ் அப்படின்றது. அப்கோர்ஸ் இது நான் சொல்லிட்டேன். ஸோ இதுல ரெண்டு விதமான பிளாக் ஹோல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ஷைல்டு பிளாக் ஹோல் சொல்லுவாங்க. ஷார்ஷைல்டுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். அவரு ஐன்ஸ்டைன் காலத்திலே ஐன்ஸ்டைன் வந்து அவருடைய தியரிய ஜெனரல் தியரியில வந்து ப்ரப்போஸ் பண்ணும் போது இமீடியட்டா அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண முடியும்னு காமிச்சது அவரோட பேர்ல வந்து தட் இஸ் கால் ஷார்ஷைல்டு பிளாக் ஹோல். அது என்னன்னா இட் ஹாஸ் ஒன்லி மாஸ், இட் ஹாஸ் நோ ஸ்பின். அதை வந்து பிளாக் ஹோல்ஸ் வந்து நமக்கே தெரியும் நியூட்ரான் ஸ்டார் சுத்திக்கிட்டே இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஈவன் பிளாக் ஹோல் ஆல்சோ ஹாஸ் a spin, some black hole. So the Schwarzschild black holeங்கிறது மாஸ் மட்டும் தான் இருக்கும், ஸ்பின் இருக்காது, சார்ஜ் இருக்காது அப்படின்றதா அது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து கெர் பிளாக் ஹோலுங்கிறது அதுக்கு வந்து மாஸ் இருக்கும், ஸ்பின் இருக்கும், பட் சார்ஜ் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டைப். ஐ திங்க் இன்னொரு டைப் நான் வந்து அதை விட்டு நினைக்கிறேன். அது இன்னொரு டைப் வந்து சம் நேம் ஐ ரியலி forgot now. Maybe I will that. இன்னொரு கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா அதோடைய மாசை பொறுத்து. ஸோ அதனுடைய அந்த ரொட்டேஷனை பொறுத்து இருக்கிறதுனால ஷார்ஷைல்டுங்கிறது மாஸ் இருக்கும், ஸ்பின் இருக்காது, சார்ஜ் இருக்காது. அது வந்து ஷார்ஷைல்டு. கெருக்கிறதுனால மாஸ் இருக்கும், ஸ்பின் இருக்கும், பட் சார்ஜ் இருக்காது. இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் இருக்கும், ஸ்பின் இருக்காது, சார்ஜ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைப். ஓகே. ஸோ செகண்ட் கிளாசிபிகேஷன் வந்து அதனுடைய மாசை பொறுத்து. ஸோ ஒரு டைப் வந்து ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ்ங்கிறது அது வந்து என்னது 3 times மாஸ் ஆஃப் த ஸ்டார், மாஸ் ஆஃப் தி சன்ல இருந்து 100 times கூட இருக்கலாம். இன்டர்மீடியேட் வந்து 100 timesல இருந்து 10,000 1 lakh times இருக்கலாம். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன் டு பில்லியன் டைம்ஸ். அது வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். இது வந்து மாஸ் கேட்டகரி. ஸோ ஸ்டெல்லர் பிளாக் ஹோல்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன இந்த கதையில வந்து ஒரு ஸ்டாரோட எண்டிங் ஸ்டேஜ்ல வராது, அந்த கோர் உள்ள டெம்பரேச்சராக இதெல்லாம். ஸோ இப்போ ரீசெண்டா 1965ல சிக்னஸ் X1 அப்படின்ற அந்த ஒரு சிக்னஸ் கான்ஸ்டலேஷன் X1ங்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸ்ரே சோர்ஸ் வந்து இட் இஸ் இப்போ நம்ம கரண்டா சயின்டிபிக் வேர்ல்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்கவரிங் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னஸ் X1ங்கிறது 1965ல. அது வந்து எப்படின்னா அது அங்கிருந்து வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து எக்ஸ்ரே வந்து எமிட் பண்ணிட்டே இருக்குது. அதனுடைய அந்த ஸ்பெக்ட்ரத்தை ஆராயும் போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரோடைய ஸ்பெக்ட்ரமாவோ இல்ல ஒயிட் டுவார்ஃப் ஸ்பெக்ட்ரமாவோ இல்ல, அது வந்து வேற. ஸோ இப்போ நியூட்ரான் ஸ்டாரோடதும் இல்ல ஒயிட் டுவார்ஃப்ல போது ஒரே வழினா அது ஒன்லி பாசிபிலிட்டிங்கிறது அது வந்து இட் கேன் பி ஒன்லி ஒரு பிளாக் ஹோல் கேனடா தான் இருக்க முடியுங்கிறது தான் அதோடைய. ஸோ இங்க பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் என்னது நம்ம டைரக்டா வி cannot ஓகே திஸ் அப்படின்னு சொல்ல முடியும். என்னது we have to rule okay this particular spectrum cannot be a spectrum of neutron star, this cannot be a spectrum of white dwarf or any other star. So the only possibility candidate will be the black hole அப்படின்றத. That's the way they are able to move, conclude further. அது இப்போ ஸோ 65ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் X1 அதுக்கப்புறம் நீங்க நிறைய வந்து இந்த மாதிரியான பாசிபிள் எக்ஸ்ரே பைனரி சோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ வந்து பாருங்க இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 பிக்சர்ல இந்த சைடு கொடுத்ததா நியூட்ரான் ஸ்டார் கேண்டிடேட், இந்த சைடு கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல் கேண்டிடேட்ஸ். இது எல்லாமே கரண்டா வந்து இந்த எல்எம்சி காஸ்ட பார்த்தா இல்ல லார்ஜ் மெகலானிக் கிளவுட் அந்த சைட்ல இருக்கிற X3 X1 X இது எல்லாமே வந்து இப்போ ரீசனா நிறைய அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்தோம். பட் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கான பெரிய அளவுக்கு கரண்டா ஒரு பெரிய தியரி வந்து இல்லை. பட் இட் இஸ் தேர் இன் த யூனிவர்ஸ். ஸோ இந்த சூப்பர் மேசிவ் அதாவது மீட்பெரும் கருந்துளை, ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் நார்மலா கருந்துளை, இது வந்து என்னது மீட்பெரும் கருந்துளை. ஸ்டெல்லார் சூப்பர் மேசிவ் தான், இது பல மில்லியன் மடங்கு இருக்கும். இதோட சென்டர் இது எங்க இருக்குன்னா பெரும்பாலும் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கேலக்சியோடையும் சென்டர்ல வந்து இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கும். நம்மளோட மில்கி வே சென்டர்ல இருக்கிறது சஜிட்டாரியஸ் ஏ ஸ்டார்ங்கிறது. அதுதான் ரீசனா நம்ம பார்த்துருக்கோம் போட்டோஸ், அதோடைய போட்டோஸ் வந்து போட்டோஸ்ல என்ன சுத்தி இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸோடைய வச்சு அதை வந்து அதனுடைய ஷேப்பை வந்து டிடெக்ட் பண்ணது, ரைட்? ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ கான்ஸ்டலேஷன் கீழே அந்த வால் பக்கத்துல சஜிட்டாரியஸ் கான்ஸ்டலேஷன் அந்த சென்டர்ல தான் வந்து மில்கியோடைய அந்த சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் டைரக்ஷன் பார்க்கணுங்கிறத சொல்றாங்க. ஸோ இது வந்து யா ஸோ அப்கோர்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மில்கி வேலையை பார்த்தா 10^11 ஸ்டார்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 10^8 அமௌண்ட் வந்து ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் இருக்கு. நம்ம பிளாக் ஹோல்லாம் ஒன்னே வந்து ரொம்ப ரேர்னு கிடையாது. இந்த நம்மளுடைய மில்கி வே கேலக்சிலேயே கிட்டத்தட்ட 10^11 ஸ்டார்ஸ், அந்த 10^11ல கிட்ட 10^8 வந்து பாசிபிள் பிளாக் ஹோல்ஸ், ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ், நாட் சூப்பர் மாசிவ். சூப்பர் மாசிவ் வந்து ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒரு கேலக்சிக்கு ஒண்ணுதான் இருக்க முடியும். பட் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமா கோடிக்கணக்கா இருக்கலாம்ன்றதுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ். பட் கேட்கலாம், அப்போ 10^8 பிளாக் ஹோல்ஸ்னா அப்போ நம்ம எப்படி சார் இருக்கோம், நம்ம எல்லாமே அதை உள்ள சக் பண்ணிடாதானா? இன்ட்ரெஸ்டிங்லி நம்மளோட இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ங்கிறது அதை விட பெருசு, ரைட்? ஸோ ரொம்ப நம்ம பிளாக் ஹோல்ஸோடைய 2 பிளாக் ஹோல் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால we are very very away from the even horizon of any black hole, so we are safe, right? So the great distance between the stars தான் நமக்கான மிக முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிபிள். ஒருவேளை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், ஓகே நம்ம ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து பிளாக் ஹோல் பக்கத்துல போனா நடக்கும், எல்லாத்தையும் உள்ள அதே மாதிரி பிளாக் ஹோல்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுருமா? ஒருவேளை சடனா வந்து சன் வந்து ஒரு பிளாக் ஹோலை மாறிச்சா எர்த்துக்கு என்ன நடக்கும்? நம்ம வந்து பிளாக் ஹோலை நம்ம பார்க்கல, பட் எப்படி அது இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நிறைய பேர் கேட்கற கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளாக் ஹோல் பக்கத்துல ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் பசங்க கேட்பாங்க, நான் வந்து பிளாக் ஹோல்ல போயிட்டு ஒயிட் ஹோல்ல வந்து வாம்ப் நிறைய சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ஒரு பாசிபிளா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் போகும்போது என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி எல்லாமே அதே வில் ஸ்டார்ட் டு ஆட்டமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்மல்ஜ் ஆகி ஒன்ஸ் அதுக்குள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா அது ஆட்டமா அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால பிரிஞ்சு ஆட்டம் பிரிஞ்சு, ரைட்? ஒன்ஸ் அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ஒன்ஸ் தட் பிகம்ஸ் அந்த ஈவன் ஹரிசானுக்கு அப்புறம் we cannot do anything because that's the even horizon. So அதுக்கப்புறம் because it's entered into the time, pure time, so there is no getting back. அதுக்கப்புறம் ஒருவேளை சன் வந்து சப்போஸ் சடனா வந்து இட் பிகம்ஸ் பிளாக் ஹோல் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபார்ம் சொல்லிருக்கோம், ஈவன் ஹரிசன் ஃபார்ம்ல இருக்குல்ல, ஸ்வார்ஷல் ரேடியஸ், ரைட்? 2gm/. ஸோ சன்னோட மாசம் போடுங்க, சி போட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் இட் கம்ஸ் அரௌண்ட் சம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான். அப்போ ஒருவேளை சன் பிளாக் ஹோல், அப்போ சன் வந்து இட் வில் நாட் பிகம் பிளாக் ஹோல், ஏன்னா அதனுடைய மாஸ் such a way that it will only become a white dwarf. அதனால we don't want to worry about that. பட் ஒருவேளை சன் வந்து பிளாக் ஹோலா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ்ல மாறிச்சுன்னா கூட அதனுடைய ஈவன் ஹரிசான் வந்து இட் இஸ் வெரி வெரி க்ளோசர் டு த சம் 42, ரொம்ப கம்மி தான். இன்ஃபேக்ட் அவங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ அதனால நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவலா சுத்தி வந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான், நோ இஷ்யூ. இட் சிம்பிளி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒன்லி திங் இஸ் என்ன வருது, லைட் மட்டும் வெளியில வராது. பிகாஸ் சின்ஸ் நமக்கு தெரியல பிளாக் ஹோல்ல லைட் வெளியில வராதோ ஃபுல்லா நடுவில் உங்களுக்கு வந்து இருட்டா இருக்கும், கம்ப்ளீட்டா 24/365 டேஸும் கம்ப்ளீட் டார்க், நோ லைட். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா லைஃப், ஏன்னா லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, லைட் இஸ் அ வெரி எசென்ஷியல் சோர்ஸ் ஃபார் அவர் லைஃப் இன் த எர்த். ஸோ டெஃபினெட்லி. பட் அதை தாண்டி இந்த மார்ஸுக்கோ எர்த்துக்கோ மற்றதுக்கோ எந்த கேஸ்
all the planets are very away from the even horizon of the sun. இது ஒரு hypothetical situation. That's right. This is a simple. Yeah. So அதே மாதிரி நம்ம எப்படி how do we know it's there னா ஒண்ணு வந்து அதோடைய அந்த அந்த ஒரு பிளாக் ஹோலா மார்க்னால வந்து அந்த சூப்பர் எக்ஸ்போஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்ரிஷன் டிஸ்க்னால உங்களுக்கு பயங்கரமான க்ளோயிங் கேஸ் வரும். எக்ஸ்ரே பயங்கரமான எக்ஸ்ரே எமிஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், we are able to say that ஸ்டெல்லார் பிளாக் ஹோல். சூப்பர்னோவா சூப்பர் மாசிவ்க்கு என்ன சொல்லுவாங்க, இது பாருங்க, இந்த இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ ஸ்டெல்லார் பிளாக் ஹோலுக்கு அந்த எக்ஸ்ரே எமிஷன் சொல்லலாம், பட் சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோலுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, இது வந்து ஒரு ஷார்ட் கிளிப் ஆஃப் வீடியோ. இந்த ஒரு ஒயிட் டாட்டுமே வந்து ஒரு ஸ்டாரோடைய மோஷன். ஸோ பீப்புள் 1992ல இருந்து 2018 வரைக்கும் சோ மெனி இயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மில்கியோட சென்டர்ல இருக்கிற ஸ்டாரோடைய மோஷனை வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்றாங்க. ஒரு வருஷமும் எப்படி அது எங்க போவாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த எல்லா ஸ்டாருமே வந்து எப்படி வந்து பிளானட்ஸ் வந்து சன்னை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல நீள்வட்ட பாதையில சுத்துதோ, அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட பொறுத்து நீள்வட்ட பாதையில் சுத்துது. அப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே சின்ன சின்ன எல்லாமே இவ்வளவு பெரிய ஸ்டார். அப்போ இந்த ஸ்டாரையே வந்து வளைக்கிற அளவுக்கு இருக்கணும்னா அதனுடைய மாஸ் வந்து பல மில்லியன் மடங்கு இருக்கணும். அப்போ கண்டிப்பா அந்த ஸ்டார் வந்து இட் cannot be any other than black hole kind of இருக்கும். That's what. So that's why they said that can be only a supermassive black. அப்போ எப்படி இது சொல்றாங்கன்னா, அகைன் கெப்லர் லா தான், சிம்பிள் கெப்லர். இங்கேயுமே பாத்தீங்கன்னா எப்படி வந்து நியூட்டன் நம்ம இங்க சோலார் சிஸ்டத்துக்கு வந்து கெப்லர் லா, பிளானட் வந்து கெப்லர் லா ஒபே பண்ணுதோ எலிப்டிக்கல் ஆர்பிட்ல, அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸ் ஆல்சோ மூவிங் அரவுண்ட் அவர் சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ அகைன் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே. ஸோ இது வந்து ஒரு வந்து இந்த ஆராய்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து so many photographs they are analyzing the position of the stars at various time and ஒரு பர்டிகுலர் டார்க் பாயிண்ட பொறுத்து, அதாவது ஒரு ஸ்டார் பாயிண்ட பொறுத்து எல்லா ஸ்டாருமே வந்து அவருடைய. ஸோ இந்த 3 பேர் தான் அந்த ரிசர்ச்ல வந்து மெயின் ஃப்ளோ. ஒன்று ரோஜர் பென்ரோஸ் தியரிட்டிக்கலா கான்ட்ரிபியூட் பண்ணவர், ரெயின்ஹார்ட் கென்சால் அண்ட் ஆண்ட்ரியா கெஸ் 2 பேரும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இந்த ஸ்டாரோடைய அந்த மோஷன் வந்து அப்சர்வ் பண்றவங்க. ஸோ அதை பத்தி நான் அதை ஒரு டீடைல்டு ஆர்டிகல் நான் எழுதிருக்கு, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் லேட்டரா. ஸோ நான் சொன்ன மாதிரி கருந்துளைக்குள் இருப்பது என்னது, ஒன்லி டைம், நோ ஸ்பேஸ். அதனால வந்து நம்ம cannot, ஸோ காலம் இருக்கிறதுனால ஒரு நிலையில் மட்டும் நம்ம போனோம், cannot get back. ஸோ திஸ் ஆர் 2 M87 ஸ்டார் சஜிடேரியஸ் A ஸ்டாருங்கிறதுலாம் வந்து ரிசனா எடுத்த போட்டோஸ். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணாத ஈவன் ஹாரிசான் டெலஸ்கோப்ஸ். அண்ட் சந்திரசேகர், அஃப்கோர்ஸ் சந்திரசேகரோட he worked in the white dwarfல தான் நிறைய ஒர்க் பண்ணாரு. அப்புறம் லேட்டர் 1960s அப்புறம் he worked on, in fact he wrote very he's a giant in astrophysics and he wrote a book on mathematical theory of black holes அப்படின்ற புக் எழுதிருக்காரு. ரொம்ப very very tough book and advanced research people are using. But as a ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா, ஒரு சென்னையில பிறந்து இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தினுடைய ஒரு இன்னைக்கு ஒரு அஸ்ட்ரானமியோட ஹிஸ்டரியில எப்படி வந்து ஐன்ஸ்டைன், கெப்லர், கோப்பர்னிகஸ் மாதிரி அஸ்ட்ரானமி ஹிஸ்டரியில வந்து சந்திரசேகர் இந்த பூமி இருக்கிற வரைக்கும், ஏன்னா சந்திரசேகர் லிமிட்டை வச்சுதான் ஒரு ஸ்டார் வந்து ஒயிட் டார்ஃபா மாறுமா இல்ல நியூட்டன் ஸ்டாரா மாறுமாங்கிறதுடைய. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் இந்த சந்திரசேகர் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் வந்து எனக்கு இப்போ இருக்கிற ஒரு வயசான ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து கல்லூரியில 1970s படிக்கும் போது, அப்போ சந்திரசேகர் வந்து அங்கிருந்து அமெரிக்காவில இருந்து அப்பப்போ வந்து அமெரிக்காவில இருந்து வரும்பொழுது அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா, சென்னைக்கு வந்து விசிட் பண்ணும்போது பிரசிடென்சி காலேஜுக்கு அவர் வந்து எங்கேயும் அமெரிக்காவில இருந்து சென்னைக்கு வந்தாருன்னா he go to பிரசிடென்சி காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் பெரும்பாலும் இறங்கிப்பா அங்க பிரசிடென்சி காலேஜ்ல வாக்கிங் போவார். அப்போ அவர் நிறைய பேர் வந்து அவரை பார்க்கணும்னா அங்க வந்து வாக்கிங் பிளேஸ் மைதானம் போனா பார்க்க முடியும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவரை வந்து மெட்ராஸ் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வைட் பண்றாங்க லெக்சர் கொடுக்கறது. ஸோ அப்போ 1970s இந்த நான் சொன்ன 70s முன்னால 65, 70s எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஹோல் பத்தி தியரி இருக்கு, பட் அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் பெருசா இல்லை. இன்னொன்னு மக்கள் வந்து நம்ப மாட்டேன்றாங்க, இப்ப எல்லாம் ஒரு பொருள் உண்மையிலே இருக்குமா,
இப்படியெல்லாம் ஒரு பொருள் உண்மையிலே இருக்குமா, இது வந்து நீங்க வந்து எதுவுமே இல்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதெல்லாம் உண்மையிலே இன்னைக்கு மேபி மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து இது வந்து நீங்க ஜோக், இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு, நம்ம மக்கள் நம்பல, அல்லது ஈவன் சயின்டிபிக் வேர்ல்டு நம்பல. பட் இவர் வந்து ஒரு முக்கியமான ஜாயிண்ட். அவர் என்னன்னா, ஹி கேவ் லெக்சர் ஆன் பிளாக் ஹோல். அப்ப வந்து அந்த கிளாஸ்ல வந்து லெக்சர் பிளாக் ஹோலை பத்தி லெக்சர் கொடுக்கும்போது, அப்ப தியரிட்டிக்கலா எக்ஸ்போர்ட்ல பெரிய அளவுக்கு இல்ல. ஸோ அப்போ கேட்கறாங்க, உண்மையிலே இது வந்து நம்புற மாதிரியே இல்லையே, எப்படி நம்ம பார்க்கவே முடியாதுன்றீங்க, அது எப்படி வந்து அப்புறம் எப்படி நீங்க அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது, லைட்டே வராது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்புற மாதிரியே இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு வந்து அவர் வந்து திரும்பி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட் அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அதை அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப அவர் ஏன்னா அந்த லெக்சர்ல அவர் உட்காந்து அந்த லெக்சர் அவர் கவனிச்சிருக்கிறாரு. அவர் ஸ்டில் ஹி இஸ் லிவிங், ஹி இஸ் ஐடி மெட்ராஸ்ல வந்து சீனியர் ஐ திங்க் அர்ஜன் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரசேகர், மை டியர் யங் மேன், நீங்க வந்து நிலாவுடைய மறுபக்கத்தை பார்த்திருக்கீங்களா? டிட் யூ see the other side of the moon? அப்படின்னா இல்ல, நான் பார்த்தது இல்ல. டசன்ட் மீன் தட் மூணுக்கு அதர் சைடே இல்லையா? அதாவது நீங்க நிலவோட மறுபக்கம் நமக்கு தெரியும், நிலவோட ஒரு பக்கம் தான் பார்த்துட்டே இருப்போம், அடுத்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அது தெரியும், அதோடைய நமக்கு தெரியும் அதோடைய ஆர்பிட்டல் பீரியட் ஸ்பீட் கூட ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஸோ அப்போ மூணுடைய மறுபக்கத்தை உங்க கண்ணால பார்க்க முடியாதுங்கிறதுனால அப்படி ஒரு மறுபக்கமே இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு மேபி நம்மளால வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அது வந்து எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம். தட் டசன்ட் மீன் தட் அப்படி ஒரு பொருள் இல்லைன்றது எக்ஸிஸ்டா இருக்க முடியாதுன்றதை நீங்க எப்படி சொல்றீங்க, சொல்ல முடியாது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட் தான் சொல்றாரு. திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்ஃபேக்ட் ஹி சச் அ சந்திரசேகரோட லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவருடைய நிறைய பயோகிராஃபி இருக்கு, நிறைய அவருடைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நீங்க வாசிச்சு பார்க்கலாம். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிளாக் ஹோலை பத்தி பேசின, அவர் ஆராய்ச்சி பண்ண ஒரு முக்கியமான ஒரு தியரிஸ்ட். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த சிக்னஸ் X1 சொன்னா பாத்தீங்களா, அந்த சிக்னஸ் X1 வந்து கண்டுபிடிக்கும் போது ஹாக்கிங் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு, இல்ல அது பிளாக் ஹோலா இருக்க முடியாது அப்படின்னு. பட் கிப்தான் வந்து இல்ல, அது பிளாக் ஹோல் தான் சொல்றாரு. ஸோ லேட்டரா வந்து ஐ திங்க் நவ் சயின்டிபிக் வெல் அக்செப்ட் தட் இட் இஸ் ரியலி பிளாக் ஹோல். அண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து அப்போ ஓகே, ஐ ரியலி மேட் எ மிஸ்டேக், ஹி அக்செப்டட் தட் ஓகே திஸ் இஸ் ரியலி எ பிளாக் ஹோல். அப்கோர்ஸ் ஹாக்கிங் ரேடியேஷன்ங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, பட் மேபி ஐ ஸ்கிப் இட். ஓகே, யா. ஸோ அமல்ராய் சௌத்ரிங்கிறது ஒரு இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர். ஹி ஆல்சோ டிட் லாட் ஆஃப் ஒர்க் இன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி. அண்ட் அவர் வந்து ஒரு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி இந்த பிளாக் ஹோல் தியரியில வந்து ஒர்க் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு இது. நம்ம இந்தியாவில இருந்தனால நமக்கு கண்டிப்பா மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதை பத்தி நம்ம இவருடைய இன்டர்வியூ வந்து யூடியூப்ல இருக்கு. நிறைய விஞ்ஞான் பிரச்சாரம் வந்து ஒரு ஐ திங்க் பயோகிராஃபி வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்க பார்க்கலாம். இப்போ கரண்டா வந்து பிளாக் ஹோல் பிசிக்ஸ் உடைய ஒரு மிக முக்கியமான ஜாயிண்ட், ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியாளர் வந்து இந்த பிரியம்பதா நடராஜன் அப்படின்ற ஒரு ஏல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். அவங்க இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து பிறந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு கருந்துளை ஆராய்ச்சியாளர். நீங்க அவங்களுடைய லெக்சர்ஸ், எக்கச்சக்கமான லெக்சர்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க நீங்க ஆர்பிஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து ஐ வில் கன்க்ளூட் மை செஷன். ஐ ஸ்டாப் ஹியர். ஏதேனும் கேள்விகள் பதில்கள் அல்லது தான் நம்ம வந்து டிஸ்கஸ். Okay, so any clarifications? சார் சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சார். Which is the biggest star? ஆக்சுவலி அது வந்து நம்ம இருக்கோம், பட் நீங்க ஒண்ணுல நெட்ல அடிச்சா வரும், அது நம்ம வாயில நுழையாத ஒரு பேர் தான் அது. இன்னைக்கு நம்ம பார்க்க சொல்லுங்க. அட் பிரசன்ட் அந்த நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இஃப் யூ டைப் இன் த இன்டர்நெட் யூ கேன் கெட் த நேம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து
UV அந்த scooty ஸ்டார் தானே வந்து நம்ம சார்? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. UV scooty-யா சார்? Biggest திரும்ப US சொல்லுங்க. scooty. UV scooty. மேபி இருக்கலாம். ஐ ரியலி நோ ரிமெம்பர் த நேம். ஏன்னா என்னன்னா இது வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஸ் வி ப்ரோப் மோர் அண்ட் மோர் யூனிவர்ஸ் போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய இன்னும் அதிகமான தகவல் வர நம்ம வி கேன் சேஞ்ச் அவர் கோல் போஸ்ட் மாதிரி. ஸோ மேபி கரண்ட்லி சம் ஸ்டார், பட் இருக்கிற நம்மளுடைய விசிபிள் ஸ்டார்ல நிறைய சைஸ் நீங்க கம்பேர் பண்ணலாம். ஸோ நம்ம கம்பேர் டு சன் அடுத்தது எது பிகாஸ் சீரியஸ் அதோட பெருசா இருக்கலாம், அல்டிபிரான் அது ரொம்ப பெருசு, அன்டாரஸ் ரொம்ப பெருசு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய முக்கியமான ஸ்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதனோட ரிலேட்டிவ் கம்பேரிசன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். பசங்க நினைப்பாங்கன்னா சன்னு தான் இருக்கிறது ரொம்ப பெருசு, அதுதான் பவர். பட் இருக்கிறது சன்னு தான் ரொம்ப குட்டியோண்டு பையன். மற்ற எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய தலைகள், பெருந்தலைகள் எல்லாருமே. இப்ப திருவாதிரையே ரொம்ப பெருசு, இது பெட்டல் ஜூஸ். அன்டாரஸ் அதுவும் ரொம்ப பெருசு. அல்டிபிரான் இப்போ நம்ம நெட்ல கொடுத்துருப்பாங்க அதோடைய மாஸ் எல்லாமே. கனோபஸ் அகஸ்தியர் சார் அதோட ரொம்ப பெருசு. ஸோ இது மாதிரி ஸோ நோன் ஸ்டாரோடைய சைஸை வந்து மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ண நம்ம பார்க்கலாம். குட்டியா தெரிஞ்சா கூட இதெல்லாம் வந்து சன்னை விட பல மடங்கு பெருசுங்கிறத நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லலாம். Yeah, it is a nice point that we made. அந்த பிளாக் ஹோல்ல சொல்லுங்க சார். சார் இந்த பிளாக் ஹோல்ல வந்து 2 பார்ட் இருக்குல்ல சார், ஈவன் ஹரிசான் அப்புறம் வந்து சிங்குலாரிட்டி. இந்த ரெண்டுத்துலயும் அது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன சார்? சிங்குலாரிட்டிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் என்ன நடக்கும் அந்த ரைட். ஈவன் ஹரிசான்ங்கிறது அந்த சிங்குலாரிட்டில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம். நான் சொன்னேன்ல இப்போ இந்த நாய் படுத்து கடந்தா சிங்குலாரிட்டி. ஆனா அந்த நாய்க்கு இப்ப நாய் நீங்க தொடணும்னு அவசியம் கிடையாது. நாய்க்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போனாலே அது கடிக்க வந்துடும்ல. அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து ஈவன் ஹரிசான். ஈவன் ஹரிசான் இஸ் நாட் சிங்குலாரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சில ஸ்டார் பாத்தீங்கன்னா அதோடைய சில பிளாக் ஹோலுடைய ஈவன் ஹரிசான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். ஸோ சிங்குலாரிட்டில இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் போடுங்க, ரைட். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் நீங்க அது வரைக்கும் நீங்க போகலாம். அதுக்கு உள்ள போனாதான் நீங்க வந்து வெளில வர முடியாது. ஸோ அந்த ஈவன் ஹரிசான்ங்கிறது அந்த ஸ்டாரோடைய அவுட்டர் எட்ஜ். இப்போ ஒரு நீங்க வந்து இப்போ ஒரு என்ன சொல்லுங்க எப்படி சொல்றது, ஒரு ஸ்பியர் எடுத்தீங்கன்னா ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டி. அந்த சர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் ஹரிசான். அதுக்கு வெளியில இருந்துக்கலாம், உள்ள போனீங்கன்னா வெளில வர முடியாது. அது வந்து ஒரு பவுண்டரி. ஓகே சார், ஓகே சார். எஸ் சொல்லுங்க சார். சரவணா எஸ்எஸ்கே. சார் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். இந்த வெயிட் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து அந்த உள்ள இருக்க ரியாக்ஷன்ஸ்லாம் சொன்னீங்களா சார்? எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது, நியூட்ரான் ஸ்டாப் பண்ணுது, ஸோ நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுங்களா சார்? அதாவது உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் நார்மலா ஒரு ஸ்டார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி ஹீலியம் மாறும். ஹீலியம் அப்புறம் ஹீலியம் வந்து 4ல ஹீலியம் வச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது கார்பனா மாறும், அது 8 வரும். ஸோ அடுத்த அது 8ல இருந்து நீங்க 16 நியான் 4 வச்சு இது வந்து நடந்து கடைசியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்வெர்ட் ஃபோர்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அங்கேயே வந்து சம் எலமெண்ட் இருக்கலாம். பட் எலமெண்ட் எல்லாமே இடப்பா ஆட்டம் தானே. ஆட்டமா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டம் சுத்தி வெளியில வரும், ரைட். இந்த எலக்ட்ரான் உள்ளுக்குள்ள போக முடியாது, கரெக்ட். ஸோ அப்போ ஆனா பட் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் உள்நோக்கி இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்லாம் வந்து தே வில் ட்ரை டு interact with the proton so that the proton electron என்ன ஆகும்னா they will convert into neutron. Proton plus electron will become a neutron. இது வந்து நம்ம 11th 12th வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ் படிக்கும். Whenever you do one proton, one neutron becomes one proton and one electron joins, it becomes a neutron. So இப்போ இந்த நியூட்ரான் மாறும் பொழுது என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த நியூட்ரான் அகைன் will try to அதை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இன்வர்ட் கிராவிட்டியை வந்து அதை வந்து தாங்கி அதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த நியூட்ரான் கன்வர்ஷன் முன்னால வந்து எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரான் தான் வந்து அந்த ஒயிட் டார்ஃப்ல இருக்க இன்வர்ட் கிராவிட்டியை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான் பிரஷர். பட் நியூட்ரான் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நியூட்ரான் பிரஷர் தான் பேலன்ஸ் பண்ணும். இது ரெண்டுத்தையும் முடியாதுதானே ஆகும்னா உங்களுக்கு வந்து இட் வில் பிகம் நியூட்ரான மாறும்போது அது வந்து நியூட்ரான் பிளஸ் நியூட்ரினோ வரும்.
ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஜெயபால் சார் போட்டிருக்காங்க, the biggest star in the universe is UY Scuti. It is 1700 times bigger than that of the sun. Thank you sir. வெல்கம் ஜெயபால் சார் அதுல போட்டிருக்காங்க பாருங்க, 1700 மடங்கு. சம் நேம், ஆனா இதெல்லாம் நம்மள ஏன்னா இது ஏன்னா அதுல வந்து சொன்னா இது சம் நேம் இருக்கு, பட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை பாக்குறதுக்கான, ஏன்னா அது வந்து சம் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த நோன் ஸ்டார்ஸோடைய சைஸை வந்து சன்னோட கம்பேர் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து காமிக்கலாம், ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஏன்னா ஃபைனலி when we teach something அவங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி நம்ம டீச் பண்ணணும். வெறுமனே தகவலை மட்டும் நம்ம போட்டோம்னா 2 நாள் கழிச்சு அவங்க மறந்து போயிடுவாங்க. ஏன்னா unless they are able to relate with their cognitive ப்ராசஸ், அவங்களுடைய அந்த காக்னிட்டிவ் ப்ராசஸோட நம்ம வந்து அவங்களுக்கு இந்த காக்னிட்டிவ் எக்ஸசைஸ் கொடுக்கலன்னா அது உள்ள போயிட்டு நீங்க போய் 2 வாரம் கழிச்சு ரொம்ப மறந்து போயிடும். அது தட்ஸ் வை ரைட், வி ஹவ் டு ரிலேட். அதனால முடிஞ்ச அளவுக்கு மேபி நீங்க யூ கேன் டூ ஸ்மால் எக்ஸசைஸ் வேர் ஆல் த நோன், இப்ப இருக்கிற இந்த வானத்துல தெரியக்கூடிய முக்கியமான நட்சத்திரங்களுடைய சைஸோட சன்னோட கம்பேர் பண்ணி அதை வந்து ஒரு சார்ட் மாதிரி அவங்களுக்கு. ஓகே, வேற ஜானகிராமன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க, ஹவு கேன் வி ஐடென்டிஃபை தி கலர் ஆஃப் தி பிளாக் ஹோல், ஸோ இட் இஸ் நாட் பிளாக். அதை அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆக்சுவலி பிளாக் ஹோலுக்கு கலர் கிடையாது. ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் நோ, ஏன்னா நம்ம கலர் வரணும்னாலே கண்டிப்பா லைட் வந்து ஏதாவது இன்டராக்ட் பண்ணும்ல. இப்போ ஏன்னா இப்போ ஒரு பொருள் வந்து பச்சை கலர்ல இருக்கு, ஏன் வந்து இலை வந்து பச்சை கலர்ல இருக்குன்னா அது லைட், சன்னோட லைட் வந்து 7 கலரும் வருது, அது பட்டு ஒன்லி பச்சை கலர் மட்டும் அதை வந்து எமிட் பண்ணுது, மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதனால அது பச்சை கலர்ல இருக்கு, ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு சன் லைட் வந்து எமிட் பண்ணி பட்டு வெளியில வரணும்ல, வந்தாதான் நம்ம வந்து கலர் சொல்ல முடியும். சன்னோட கலர் வந்து ஒயிட்னு சொல்றோம்னா அது வந்து 7 கலரும் வெளியில வருது, ரைட். ஸோ அப்போ பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் லைட்டே வெளியில வரல, அப்போ அதுக்கு இட் ஹாஸ் நோ கலர், ரைட். இட்ஸ் சிம்பிளி a black, அவ்வளவுதான். இட் ஹாஸ் நோ லைட், ஸோ ஆட்டோமேட்டிக்கா நோ கலர். So which means what? It's a black color. Are all black holes are black? Yes, black hole. That's why it is called black. Light வெளியில வராதனால அது வந்து நம்ம, பட் என்னன்னா அதை சுத்தி நம்ம பிளாக் ஹோலை சுத்தி நிறைய ஈவென்ட் நடக்குது, ரைட். அக்ரிஷன் டிஸ்க் இருக்கு, அந்த இப்போ நான் சொன்னால அந்த சிக்னஸ் X1 சுத்தி எக்ஸ்ரே பைனரிஸ் வரும். அந்த ஏன்னா we try to pull the நியர்பைல இருக்கிற என்ன இட் வில் அந்த பைனரி ஸ்டார், எப்பவுமே ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் வந்து பைனரில இருந்து நடக்கும். பைனரி ஸ்டார்ல ஒண்ணுதான் வந்து பிளாக் ஹோலா மாறும்னு வச்சுங்களேன். பக்கத்துல இருக்கிற ஸ்டாரோடைய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா அதை புல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த அக்ரிஷன் டிஸ்க்ல வந்து உங்களுக்கு வந்து ஹெவியான எனர்ஜி வரும். அந்த எக்ஸ்ரே வந்து அந்த அந்த பிளாக் ஹோல் சுத்தி இருக்கிற அக்ரிஷன் டிஸ்க்ல வர எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can able to okay this must be a possibly இவரா தான் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தட்சிணாமூர்த்தி ஈரோடு, சொல்லுங்க சார். சார் டைம் ரிலேட்டடா ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இப்போ ஈவன் ஹரைசன் தாண்டி நம்ம போயிட்டு வரோம், ஒரு சின்ன கற்பனைங்க சார். போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அங்க வந்து ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்தா நமக்கு ஏஜ் ஆயிருக்குமா ஆயிருக்காதாங்க சார்? ஆக்சுவலி அதாவது இது ஹைப்போதெட்டிக்கல் தான். ஏஜ் கண்டிப்பா நமக்கு ஏஜ் ஆயிருக்கும். நம்ம என்னன்னா அன்லெஸ் ஒன்ஸ் நீங்க அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ கீப் ஆன் கோயிங் அண்ட் கோயிங், அட் ஒன் பாயிண்ட் த டைம் இஸ் ஸ்டில் டைம் ஃப்ரீசஸ், அவ்வளவுதான். அந்த உள்ள போனாங்கன்னா டைம் ஃப்ரீஸ் ஆயிடும். நீங்க புக் வேணாம், இந்த இது சொன்ன மாதிரி மார்க்கெண்டேயர் மாதிரி உங்களுக்கு காலம் அப்படின்றதே உங்களுக்கு ஓடாது. சிம்பிளி ஸ்டாப்ஸ், த டைம் சிம்பிளி ஸ்டாப்ஸ். ஒரு கட்டத்துல ஒன்ஸ் உள்ள போக உங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிறது ஏஜ் நின்று அவ்வளவுதான். டைம் கம்ப்ளீட்லி டைம் ஸ்டாப்ஸ். ஸோ ஃபார் யூ உங்களுக்கு என்ன அது ஏஜ் ஆயிருக்காது. தட்சிணாமூர்த்தி சார், நீங்க எங்க இருக்கன்னா பிளாக் ஹோலுக்கு போகலாம். ஆமா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டைம் அதை சொல்லுவாங்க, நீங்க எந்த அளவுக்கு கிராவிட்டி ஸ்ட்ராங்கா போக நாங்கள் டைம் டைலட். அதனால பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவில நினைக்கிறேன், அந்த அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாருக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. அவங்க அங்க வந்து ஐ திங்க் 7 months 7 years ஐ திங்க் ஞாபகம் அந்த படத்துல they spend some 7 days something like that. போயிட்டு இங்க திரும்ப வந்து பார்த்தா இங்க 7 years 7 days ஆயிருக்கும். அதாவது அவங்க ஐ திங்க் அவங்க போகும்போது அவனுடைய பேத்தியோ மகளோ வந்து பார்ட்டி ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ கிராவிட்டி எங்க அதிகமா இருக்காங்கன்னா டைம் வந்து ஸ்லோவா நடக்கும். டைம் டைலேட்ஸ், டைம் ஸ்லோ, ரைட். ஸோ அப்போ டைம் எங்க அப்போ யோசிப்போம், கிராவிட்டி தான் இருக்கிறதுலே வந்து பிளாக் ஹோல் தான் ஹையஸ்ட் கிராவிட்டி. அது உங்களுக்கு
டைம் எவ்வளவு ஸ்லோனா அவ்வளவு ஸ்லோ அப்படின்னா அர்த்தம். டைம் ஆல்மோஸ்ட் நின்றும். நோ டைம். அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட், பட் திஸ் இஸ் த வே நேச்சர் ஒர்க்ஸ். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் ஃப்ரீசஸ். ஓகேங்க சார். Where the energy from to H fusion reaction. Where the energy from? First, எனக்கு புரியலையே. I don't understand the where the energy from to H fusion reaction. So hydrogen helium மாறதுக்கு fusion ஆகுது இல்லையா, அதுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு கேக்குறாங்க. See, once நீங்க we have a big bang explosion, right? Big bang நடந்திருக்கு. Big bang அப்புறம் அந்த big bang once we have the called எல்லா elementary particles-உம் combine ஆகி உங்களுக்கு வந்து ஹைட்ரஜனா மாறிடுச்சுன்னா then they have these nebulas are simply floating in the space, right? They are not simply stand together, right? So once we have நீங்க ஒரு மாஸ்னு ஒண்ணு ஒரு யூனிவர்ஸ்ல உருவானாலே எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் இல்ல. பிகாஸ் மாஸ் இட்செல்ஃப் இஸ் எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ அந்த மாஸ் தானே எனர்ஜியா மாற முடியும். எனர்ஜி வெளியிலும் தனியாக சப்போர்ட் பண்ண முடியாது. இல்லை, தட் இஸ் த பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹைட்ரஜன் ஒரு மாஸ் அப்படின்னு ஒரு பருப்பொருள்னு ஒன்று இருந்தாலே ஆட்டோமேட்டிக் தட்ஸ் எனர்ஜி. ஸோ டூ ஹைட்ரஜன் பிகம்ஸ் ஹீலியம் என்ன ஆகும்? தட் பிகாஸ் ஆஃப் தி ஐன்ஸ்டீனோட ஈஸ்குல் எம்சி ஸ்கொயர்னால என்ன ஆகும்? இன்ஃபேக்ட் நீங்க ரெண்டு ஹைட்ரஜன் வந்து சேர்த்து ஹீலியமா நீங்க மாத்துனீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜனோட மாஸோட ஹீலியத்தோட மாஸ் கம்மியா இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு ஆப்பிள் இருக்கு, ரெண்டு ஆப்பிள் சேர்த்தீங்கன்னா அப்போ அந்த ரெண்டு சேர்த்தோட மாஸ் 2 times தான் ஆப்பிள் வரல, மாஸ் வரணும், அப்படி வராது. ரெண்டு ஆப்பிள் சேர்க்கும் போது அந்த சேர்றதுனால ஒரு பைண்டிங் நடல, தேர் வில் பி லாஸ் ஆஃப் மாஸ், ரைட்? அந்த மாஸ் வந்து பிகம் எனர்ஜி. தட்ஸ் தி மாஸ் டிஃபெக்ட் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு இஃப் லைட் பேர் அனிகிலேஷன் பேர் கிரியேஷன் நம்ம சொல்லுவோம். 2 light ray becomes electron and positron. ரெண்டு லைட் ரே யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர், எலக்ட்ரான் அண்ட் ஆன்டி பாசிட்ரான் சேர்ந்து becomes a light. அது மாதிரி ரெண்டு லைட் ரே becomes the matter. So energy can be converted into matter can be converted into energy. Yes. So good evening sir. சொல்லுங்க. இது ஆல்ரெடி ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் கேட்ட क्वेश्चन. சொல்லுங்க மேடம். பிக் பேங் தியரி வந்துட்டு ஒரு சிங்குலாரிட்டி பாயிண்ட்ல இருந்து தான் இந்த யூனிவர்ஸ் வந்துச்சு. அப்போ பிளாக் ஹோல் எண்ட் ஆகுறது இந்த சிங்குலாரிட்டி தான். ஸோ அப்போ அந்த பிக் பேங்க்ல உள்ள சிங்குலாரிட்டிக்கும் பிளாக் ஹோல் எண்ட் ஆகுற அந்த சிங்குலாரிட்டிக்கும் எதுவும் கனெக்டிவிட்டி இருக்குமா? அப்போ பிளாக் ஹோல்ல உள்ள சிங்குலாரிட்டி இனிமேல் வந்துட்டு அது ஒரு யூனிவர்ஸா உருவாகுமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டியும் பிக் பேங் சிங்குலாரிட்டியும் ஒரே சிங்குலாரிட்டி எனக்கு தெரிஞ்சு என்னோட புரிதல் அப்படி இல்லை. பட் மேபி அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். பட் தட் சிங்குலாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் சிங்குலாரிட்டி. இது வந்து பிகாஸ் வி ஹாவ் வெல் டிஃபைன்ட் தியரி ஃபார் பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி. அதாவது என்னன்னா பிளாக் ஹோல்ல எப்படி சிங்குலாரிட்டி ஃபார்ம் ஆகுதுக்கு ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி இருக்கு நமக்கு. பட் பிக் பேங் உருவாக்குற சிங்குலாரிட்டிங்கிறது வந்து வி சே தட் ஓகே இப்படி ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்துக்கலாம்னு சொல்றோம், ரைட்? பட் அது வந்து அந்த பாயிண்ட் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான தியரி இல்லை. பட் இது இட்ஸ் ரைட்டா ஓப்பன் எண்டட் கொஸ்டின். பட் தே ஆர் டிஃபரெண்ட், அப்படிதான் சொல்ல முடியும் நம்ம. தேர் இஸ் நோ கனெக்ஷன். ஓகே சார். ஓகே. அப்போஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் தட்ஸ் குட். பட் we have to say the it's an open answer, right? There is no, as scientifically we have no answer. Okay sir, thank you. Jupiter mass is 0.09% of the sun's mass, but brown dwarf star has only 0.05% of mass only. Then what stops Jupiter? Yeah, see, 0.05 it is a rough da, but 0.9, see, 0.09 இப்போ இருக்கிற மாஸ். பட் அது வந்து உருவாகும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, வென் இட் இஸ் அந்த ஃபார்ம் ஆகும் போது உங்களுக்கு அது மாசம் நமக்கு தெரியாதுல்ல. பட் நவ் பிகாஸ் ஆஃப் சோ மெனி ஈவெண்ட்ஸ் மேபி அதை வந்து சேர்ந்துருக்கலாம். பட் ஸ்டில் அதோடைய அந்த
ஃபியூஷன்ஸ் ஆடாம இருக்கலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜ் சைஸ் தான். 0.05ங்கிறது you cannot take it's exactly 0.05, around that value. Okay, thank you for this session, sir. So many new details. Of course, I really limited. Of course, நம்ம இது வந்து it's really vast, and I am also not a research expert in this session, but as a physics professor, I can read and I collect so many information from various sources and I present to you. So as இது வந்து வேற different levelல வந்து நம்ம இத வந்து நம்ம கத்துக்கலாம். As a school levelல நம்ம whatever said is we can present, and maybe +1 +2க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய calculation ஆட் பண்ண சொல்லலாம். Maybe we can ask them to calculate the Schwarzschild radius for various stars. ஏன்னா ஸ்டார்ஸோட மாஸ் நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த ஸ்டார் வந்து ஹைப்போதெட்டிக்கலா பிகம் ஆனா அதோட ஸ்வாஷல் ரேடியஸ் என்ன இருக்கும், இந்த ஃபார்முலா நமக்கு. அதே மாதிரி சப்போஸ் சன் வந்து சன்னோடைய ஸ்வாஷல் ரேடியஸ் என்ன இருக்கலாம், எர்த்தோட ஸ்வாஷல் ரேடியஸ் என்ன இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப தியரிட்டிக்கலி யூ கேன் கால்குலேட் இட், ரைட்? ஸோ நோ ஒன் என்ன தப்பு, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ தட் தே கேன் ஃபீல் இட். ஓகே, I think somebody recorded the video and we can get the video from that. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப விளக்கமா தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, நன்றி, அனைவருக்கும் நன்றி.